கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நாம் இந்த நாட்களிலே ஸ்திரீயின் ரகசியம் என்கிறதான தலைப்பில் பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தேவனுடைய திருவசனங்களை தியானித்து வருகிறோம். These days we are meditating the holy words of God with the help of the Holy Ghost under the title The Mystery of the Woman. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read the book of Revelations, chapter 17, verse 7 onwards. அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீயினுடைய ரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன். And the angel said unto me, Wherefore didst thou marvel? I will tell thee the mystery of the woman and of the beast that carrieth her, which hath the 7 heads and 10 horns. பத்மோ தீவிலே சிறையிருப்பிலே காணப்பட்ட யோவானுக்கு தேவன் தரிசனத்தில் ஒரு மிருகத்தையும் அந்த மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருப்பதையும் காண்பிக்கிறார். Apostle John was banished to the island of Patmos, and God showed to him in a vision a beast and a woman riding upon the beast. அந்த மிருகம் ஒரு ரகசியம் என்றும் அதன் மேல் ஏறி இருக்கிற அந்த ஸ்திரீ ஒரு ரகசியம் என்றும் இங்கே தேவன் யோவானுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். Here the Lord taught John that beast was a mystery, and the woman seated upon the beast was also a mystery. இந்த ஸ்திரீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகையிலே கைவிடப்பட்டதான ஒரு பெருங்கூட்ட தேவ ஜனங்கள் அந்தி கிறிஸ்துவை பின்பற்றி உலக ஜனங்களோடு சேர்ந்து ஒரு சபையாக மாறப்போகிறார்கள். This woman shows a major chunk of the left behind people of God who along with the people in the world will follow Antichrist. அதாவது இயேசுவின் ரகசிய வருகையிலே கைவிடப்பட்டதான அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்கள் ஒரு பெருந்திரளான கூட்டம் பூமியின் ஜனங்களோடு இசைந்து ஒருமனப்பட்டு அந்தி கிறிஸ்துவை வணங்கக்கூடிய ஒரு சபை, ஒரு ஊழியம் அந்த நாளிலே காணப்படும். That is, among the people of God, anointed people of God who have been left behind in the secret coming of Lord Jesus Christ, a major chunk will get along in unison with the people in the world and follow Antichrist. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆனால் கைவிடப்பட்டதான அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்களில் ஒரு கூட்டத்தார் இரத்த சாட்சிகளாக மரிக்கிறார்கள் என்று நாம் பார்த்தோம். Among the left behind people of God who were anointed, we saw that a group will die as martyrs. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அதை நாம் பார்க்கிறோம். We read that in the book of Revelations, chapter 7, verse 9. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரரிடமிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். After this I beheld, and lo, a great multitude, which no man could number, of all nations and kindreds and people and tongues, stood before the throne and before the Lamb, clothed with white robes and palms in their hands. இங்கே உபத்திர காலத்து இரத்த சாட்சிகளை யோவான் தரிசனத்தில் காண்கிறார். Here John in his vision saw the tribulation martyrs. இந்த உபத்திர காலத்து இரத்த சாட்சிகளே ஒருவரும் எண்ணக்கூடாத திரளான கூட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is said that the tribulation martyrs were a great multitude which no man could number. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே 3 கூட்டத்தாரை நாம் இங்கே பார்க்கலாம். Therefore we can see 3 groups here. இன்றைக்கு காணப்படுகிற தேவ ஜனங்கள் இயேசுடைய ரகசிய வருகை வரிந்தும் உயிரோடு இருக்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்கள் 3 பிரிவாக பிரிய போகிறார்கள். The people of God whom we see now, who will be alive till the secret coming of Lord Jesus Christ, they have been anointed, but they can be classified into 3. நான் மறுபடியும் சொல்கிறேன்,
இயேசுவின் ரகசிய வருகை பரியந்தம் உயிரோடு இருக்கிற கிறிஸ்தவ ஜனங்கள், பெந்தகோஸ்தே ஜனங்கள் 3 பிரிவாக பிரிய போகிறார்கள். I once again repeat, the anointed people of God, Christians and Pentecostals who will be alive until the secret coming of Jesus will be classified into 3 categories. ஒரு சிறு கூட்டத்தார் இயேசுவின் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட போகிறார்கள். A small group will be caught up in the secret coming of Jesus. இரண்டாவதாக ஒரு பெருங்கூட்டம் இயேசுவின் ரகசிய வருகையிலே கைவிடப்பட போகிறார்கள். Secondly, a great multitude will be left behind in the secret coming of Jesus. கைவிடப்பட்டதான தேவ ஜனங்கள் 2 பிரிவாக பிரிய போகிறார்கள். The people of God who have been left behind will be divided once again into 2. ஒருவரும் எண்ணக்கூடாத திரளான கூட்டத்தார் அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சியில் அவனை எதிர்த்து நின்று இயேசுவின் நாமத்துக்காக உறுதியாய் நின்று இரத்த சாட்சியாய் மரிக்கப் போகிறார்கள். A great multitude of people which no man could number will be resisting and opposing Antichrist during his days and will be firm for the sake of the name of Lord Jesus Christ and die as martyrs. அந்த கூட்டத்தாரை தான் யோவான் தரிசனத்தில் காண்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில். And about that group of people alone John saw in his vision, which has been recorded in Revelation chapter 7 verse 9. அவர்கள் உபத்திர காலத்து இரத்த சாட்சிகளாய் இருக்கிறார்கள். They are the tribulation martyrs. கைவிடப்பட்ட ஜனங்களிலே தேவ ஜனங்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்களில் உலக ஜனங்களோடு இசைந்து அந்த நாளிலே அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சியிலே ஒரு சபை ஸ்தாபிக்கப்படும். Among the left behind people of God, during the reign of Antichrist, there will be a church formed in unison with the people in the world. அந்த சபையை கள்ள தீர்க்கதரிசி வழி நடத்தக்கூடியவனாய் இருப்பான். And the church will be led by the false prophet. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டதான அந்த ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பான மிருகம் அந்த கள்ள தீர்க்கதரிசியை வெளிப்படுத்துகிறது. Revelation chapter 13 verse 11, we see of a beast which was like a lamb that shows the false prophet. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. பூமியின் குடிகள் யாவரும் அந்திக்கிறிஸ்துவை வணங்கத்தக்கதாக, விசுவாசிக்கத்தக்கதாக அவன் வானத்திலிருந்து அக்னியை இறக்குவான் என்றும் பல்வேறு அற்புதங்களை நடப்பித்து ஜனங்களை வஞ்சிப்பான் என்றும் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை நாம் தொடர்ந்து படிக்கலாம். And in Revelation chapter 13 verses 11 to 14, we can see that he will be doing great wonders and also make fire come down from heaven on the earth in the sight of all men on earth. இந்த கள்ள தீர்க்கதரிசியின் நடத்திப்பின் கீழ் அந்திக்கிறிஸ்துவை வணங்கக்கூடிய கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களும் உலக ஜனங்களும் சேர்ந்துதான் விழுந்து போன சபை அல்லது மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிற ஸ்திரீயாக காணப்படுகிறார்கள். Under the leadership of the false prophet, there will be people in this world, also the people who have been left behind in the secret coming of Lord God, they will be worshipping Antichrist. அந்திக்கிறிஸ்து இயேசுவின் ரகசிய வருகைப்பாடு வரக்கூடியவனாக இருந்தாலும் அவனுடைய ஆவி இப்போதே உலகத்தில் இருப்பதாக யோவான் சொல்லுகிறார். Even though Antichrist will rise to power only after the secret coming of Lord Jesus Christ, Apostle John says his spirit is even now in this world. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கும்போது, when we read 1 John chapter 4 verses 2 and 3, தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. Hereby know ye the Spirit of God. Every spirit that confesseth that Jesus Christ is come in the flesh is of God. And every spirit that confesseth not that Jesus Christ is come in the flesh is not of God. And this is that spirit of Antichrist, whereof ye have heard that it should come, and even now already is it in the world. முழு உலகத்தையும் ஆளக்கூடிய சர்வாதிகாரியாகிய அந்திக்கிறிஸ்து இயேசுவின் ரகசிய வருகைப்பாடு வெளிப்பட போகிறான். Antichrist will be ruling the whole world as a dictator, will be revealed or manifested after the secret coming of Jesus. ஆனால் அவனுடைய ஆவி
இந்த கிருபையின் காலத்தில் இப்போதும் உலகத்தில் இருக்கிறது. But his spirit is even now in this world, in this dispensation of grace. அந்த ஆவி என்ன செய்கிறது? What does that spirit do? தேவ ஜனங்களுக்குள்ளே பிரவேசித்து தேவ ஜனங்களை அந்தி கிறிஸ்துவாக மாற்றுகிறது. It enters into people of God and converts people of God into Antichrist. 1 யோவான் 2:18. 1 John chapter 2 verse 18. பிள்ளைகளே, இது கடைசி காலமாயிருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். Little children, it is the last time, and as ye have heard that Antichrist shall come, even now are there many Antichrists, whereby we know that it is the last time. இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்ன செய்கிறது? ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் இந்த கிருபையின் காலத்தில் அல்லது இந்த கடைசி காலத்தில் பிரவேசிக்கும் போது அந்த தேவனுடைய பிள்ளையை, அது விசுவாசியாக இருக்கலாம் அல்லது ஊழியராக இருக்கலாம், அவர்களை அந்தி கிறிஸ்துவாக மாற்றுகிறது. When the spirit of Antichrist enters into a child of God or a worker during these last days, it converts those people also as Antichrist. அப்படித்தான் சுபாவ ரீதியாக இன்றைக்கும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். By this we see that even now are there many Antichrists by nature. இப்படி அந்தி கிறிஸ்துவாக மாற்றப்பட்ட அந்தி கிறிஸ்துவின் சுபாவத்தோடு ஜீவித்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட பெந்தகோஸ்தே ஜனங்கள், ஊழியர்கள் தான் இயேசுவின் ரகசியவர்களே கைவிடப்படுகிறார்கள். And people of God, that is and the workers of God who have this spirit of Antichrist in them and the nature of Antichrist in them will be left behind in the secret coming of Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே இங்கே நாம் 3 கூட்டத்தை பார்க்கிறோம். Therefore we see of 3 groups. இயேசுவின் ரகசியவர்களே எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த மணவாட்டி சபை கற்புள்ள கன்னிகை என்று அழைக்கப்படுகிறது. The bridal church that will be raptured in the secret coming of Lord Jesus Christ is called the chaste virgin. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அந்த கற்புள்ள கன்னிகை குறித்து நாம் படிக்கிறோம். In 2 Corinthians chapter 11 verse 2 we read of the chaste virgin. இரண்டாவதாக இயேசுவின் ரகசியவர்களே கைவிடப்பட்டு உபத்திர காலத்து இரத்த சாட்சிகளாய் மரிக்கிற அந்த திரளான கூட்டம், ஒருவரும் எண்ணக்கூடாத அந்த திரளான கூட்டம், அது புத்தியுள்ள கன்னிகை என்று அழைக்கப்படுகிறது. Second, the great multitude of people who will be left behind in the secret coming of Lord Jesus but will die as tribulation martyrs are called as wise virgins. அந்த புத்தியுள்ள கன்னிகையை குறித்து மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் இயேசு குறிப்பிடுகிறார். Jesus specifies about that wise virgin in Matthew chapter 25. இனி அந்தி கிறிஸ்துவை பின்பற்ற போகிறதான அந்த மிருகத்தின் மேல் இருக்கிற ஸ்திரியாய் மாறப்போகிறதான அந்த கைவிடப்பட்ட தேவ ஜனம் உலக ஜனத்தோடு சேர்ந்து அவர்கள் புத்தி இல்லாத கன்னிகை என்று அழைக்கப்படுகிறார்கள். Next, the people of God who have been left behind in the secret coming of Jesus but are going to follow Antichrist along with the people of the world are the ones who are called as the woman riding upon the beast, and they are called as foolish virgins. அதாவது கைவிடப்பட்ட அந்தி கிறிஸ்துவை பின்பற்ற போகிற மிருகத்தின் மேல் ஏறுகிற அந்த ஸ்திரீ, இந்த தேவ ஜனம்தான் புத்தி இல்லாத கன்னிகை என்று அழைக்கப்படுகிறார்கள். That is the people of God who have been left behind, who are going to follow Antichrist, and they are the women riding upon the beast. They are called foolish virgins. நாம் இந்த நாட்களிலே அந்த ஸ்திரீயின் ரகசியத்தை குறித்து தியானித்து வருகிறோம். These days we are meditating about the mystery of the woman. மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிறதான அந்த ஸ்திரீயின் ரகசியம். That is the mystery of the woman seated upon the beast. அது ஏன் ரகசியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? Why is it called a mystery? அபிஷேகம் பண்ணப்பட்ட எல்லா தேவ ஜனங்களுக்கும் அது வெளியரங்கமாக்கப்படவில்லை, மறைக்கப்பட்டிருக்கிறது. It has not been revealed to all the anointed people of God, and it has been hidden to them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. முதலாவது, இந்த ஸ்திரீ திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருந்ததாக வெளிப்படுத்தின விசேஷம் 17:1 நாம் பார்த்தோம். In Revelation chapter 17 verse 1 we first saw that this woman was seated upon many waters. இரண்டாவதாக, இந்த ஸ்திரீ உட்கார்ந்திருந்த இடம் 7 மலைகள் மேல் உட்கார்ந்திருக்கிறாள். Second, the woman was seated upon 7 mountains. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read Revelations chapter 17 verse 9. ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும், அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம்.
And here is the mind which hath wisdom. The 7 heads are 7 mountains on which the woman sitteth. முதலாவது அந்த ஸ்திரீ திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிறாள். First of all, the woman sitteth upon many waters. அதை நாம் கடந்த நாட்களில் தியானித்து விட்டோம். We already meditated that in the previous weeks. இரண்டாவது இந்த ஸ்திரீ 7 மலைகள் மேல் உட்கார்ந்திருப்பதாக யோவான் காண்கிறார். Secondly, John saw the woman sitting upon 7 mountains. அதாவது யோவான் கண்ட தரிசனத்திற்கு இவ்விதமாக ஒரு ஆவிக்குரிய விளக்கம் கொடுக்கப்பட்டது. And this is the spiritual explanation given to the vision seen by John. அந்த ஸ்திரீ மிருகத்தின் மேல் தான் உட்கார்ந்திருக்கிறாள். That woman was sitting upon the beast. அந்த மிருகத்திற்கு 7 தலைகள். That beast had 7 heads. அந்த 7 தலைகளுக்கு தேவன் கொடுத்த ஆவிக்குரிய விளக்கம் அது 7 மலைகளாம். The spiritual explanation given by the Lord for the 7 heads is that they are the 7 mountains. அப்ப அந்த ஸ்திரீயினுடைய இரண்டாவது இருப்பிடம் அந்த 7 மலைகள் மேல் அவள் உட்கார்ந்திருக்கிறாள். Therefore the second seat of the woman is that the 7 mountains, for she was sitting upon it. இந்த 7 மலைகள் என்று சொல்வது இன்றைக்கு முழு உலகத்திலும் 7 மலைகள் மேல் காணப்படுகிற ஒரே பட்டணம் ரோம் பட்டணமாய் இருக்கிறது. When we say of the 7 mountains, we can say throughout this world or in this whole world, Rome is the only city situated upon 7 mountains. ஆகவே இந்த 7 மலைகள் என்பது மாத்திரமல்ல, அந்த 7 தலைகள் 7 மலைகளாம் என்று படிக்கிறோம். Therefore we read here that the 7 heads are the 7 mountains. அந்த மிருகத்தினுடைய 7 தலைகளுக்கு ஆவியானவர் கொடுக்கிற முதல் அர்த்தம் அது 7 மலைகளாம். The first explanation given by the Spirit of the Lord for the 7 heads of the beast is that they are the 7 mountains. அந்த மிருகத்தின் 7 தலைகளுக்கு ஆவியானவர் கொடுக்கிற இரண்டாவது ஆவிக்குரிய அர்த்தம் அது 7 ராஜாக்களாம். The second spiritual explanation given by the Spirit of the Lord for the 7 heads of the beast is that they are the 7 kings. 10ஆம் வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 17:10. Revelation chapter 17 verse 10. அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். And there are 7 kings, 5 were fallen and one is, and the other is not yet come, and when he cometh, he must continue a short space. அப்ப அந்த 7 தலைகளுக்கு முதல் ஆவிக்குரிய விளக்கம் அது 7 மலைகள். Therefore the first spiritual explanation for 7 heads is the 7 mountains. இரண்டாவது ஆவிக்குரிய விளக்கம் அது 7 ராஜாக்கள். The second spiritual explanation is that they are the 7 kings. அந்த 7 ராஜாக்களில் 5 பேர் விழுந்தார்கள். Out of the 7 kings, 5 were fallen. இந்த விழுந்து போன 5 பேர் யார்? Who are the fallen 5? முதலாவது எகிப்து சாம்ராஜ்யம். First is the Egyptian empire. இரண்டாவது அசீரிய சாம்ராஜ்யம். Second the Assyrian empire. மூன்றாவது பாபிலோனிய சாம்ராஜ்யம். Third the Babylonian empire. நான்காவது மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம். Fourth the Medo-Persian empire. ஐந்தாவது கிரேக்க சாம்ராஜ்யம். Fifth the Grecian empire. இவர்கள் தான் 5 பேர் விழுந்தார்கள் என்பது. These are the 5 kings who are fallen. யோவான் தரிசனம் கண்டபோது இந்த 5 பேர் விழுந்து போயிருந்தார்கள். When John saw his vision, all these 5 were fallen. ஒருவன் இருக்கிறான். And one is. யார் இந்த ஒருவன்? Who is that one? யோவான் தரிசனம் கண்டபோது இந்த பூமியிலே காணப்பட்ட ரோம சாம்ராஜ்யமே அந்த ஒருவன். That one was the Roman empire which was ruling the world when John saw the vision. அப்ப யோவானுடைய நாட்கள்ல 5 பேர் விழுந்தார்கள். During the days of John, 5 were fallen. ஆனா இன்றைக்கு நம்முடைய நாட்கள்ல 6 பேர் விழுந்தார்கள். But now in our days we can say 6 are fallen. இன்னொருத்தன் வர வேண்டும். One is yet to come. அவன்தான் இனிமேல் வரப்போகிறதான ரோம சாம்ராஜ்யம். He is the Roman empire which will once again rise to power. மறுவிதத்தில் சொல்ல போனால் இனிமேல் வரப்போகிற அந்தி கிறிஸ்து. On the other side we can say that is the Antichrist who is going to come hereafter. அந்த 7வது சாம்ராஜ்யத்தில் இருந்துதான் 8வதாக இந்த அந்தி கிறிஸ்து எழும்புகிறான் என்று வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் வாசிங்க. In the book of Revelation chapter 17 verse 11 we see that the 8th one will be coming from the 7th, that is the Roman empire. இருந்ததும் இராததுமாகிய மிருகமே 8வதானவனும் அவ்வேலிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறான். And the beast that was and is not, even he is the 8th and is of the 7 and goeth into perdition. இப்போ 7வது என்பது இனிமேல் இயேசுவின் ரகசிய வரிக்கு பிற்பாடு எழும்ப போகிற ரோம சாம்ராஜ்யம்.
Therefore, the seventh is the Roman Empire, which is going to rise to power after the secret coming of Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அந்த ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து ஒரு உலகத் தலைவன் எழும்புகிறான். அவன்தான் மிருகம் என்கிற அந்திகிறிஸ்து. And from that Roman Empire will rise up a world leader. He is the beast Antichrist. ஆகவே இந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற அந்த 7 மலைகள் என்பது ரோமை காட்டுகிறது. அது ஒரு ரோம ராஜ்யத்தை சாம்ராஜ்யத்தை வெளிப்படுத்துகிறது. Therefore, the 7 mountains upon which the woman sitteth shows Rome or the Roman Empire. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். These 7 heads are the 7 mountains upon which the woman sitteth. ஆகவே அது ரோம் பட்டணத்தை மாத்திரமல்ல, ரோம ராஜ்யத்தை, ரோம சாம்ராஜ்யத்தை வெளிப்படுத்துகிறது. Therefore, it doesn't not only shows a Roman city, but also the Roman Empire as a whole. இந்த ரோம சாம்ராஜ்யம் என்ன செய்தது? What did the Roman Empire do? முதலாவது கர்த்தராகிய இயேசுவை சிலுவையில் அறைந்தது. First of all, it crucified Lord Jesus Christ on the cross. அதைத்தான் நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம். 1 கொரிந்தியர்ல வாசிக்கும் போது, இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் என்ன செய்யல, அவர்கள் மகிமையின் கர்த்தரை அறியவில்லை, அறிந்தார்களானால் சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்களே. That is what we read in 1 Corinthians chapter 2. None of the princes of this world knew, for had they known it, they would not have crucified the Lord of glory. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். 1 Corinthians chapter 2 verses 7 and 8. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. But we speak the wisdom of God in a mystery, even the hidden wisdom which God ordained before the world unto our glory, which none of the princes of this world knew, for had they known it, they would not have crucified the Lord of glory. ரகசியமான தேவ ஞானம், The hidden wisdom of God. ரகசியமான தேவ ஞானத்திற்கு பல்வேறு விளக்கங்களை நாம் கொடுக்கலாம். We can give various explanations for the wisdom of God, which is a mystery. மிக முக்கியமான விளக்கம் என்னவென்று சொன்னால், The most important explanation is தேவன் மனிதனாய் மாறினார். God became man. முந்தின நித்தியத்திலே வார்த்தையாய் காணப்பட்டவர் மாமிசமாய் மாறி இயேசு என்கிற நாமத்தில் ரோம சாம்ராஜ்யம் இந்த உலகத்தில் இருக்கும்போது இந்த பூமிக்கு வந்தார். He was as a word in the former eternity, but he came in the form of flesh during the Roman Empire as a man. அப்ப அந்த ரகசியமான தேவ ஞானத்தை ரோம சாம்ராஜ்யத்தின் பிரபுக்கள் அறியவில்லை. Therefore, the princes of the Roman Empire did not know or understand the mystery of the wisdom of God. அந்த ரகசியமான தேவ ஞானம் அவர்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. The mystery of the wisdom of God was hidden to them. அந்த ரகசியமான தேவ ஞானம் என்ன? What was the mystery of the wisdom of God? ஒன்று, தேவன் மனிதனாய் மாறினார். First, God became man. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாதாரண மனிதன் அல்ல. Lord Jesus Christ is not a common man. அவர் முந்தின நித்தியத்திலே வார்த்தையாக காணப்பட்டவர். He was the word in the former eternity. திரித்துவத்திலே 2ஆம் ஆள்தத்துவம். He is the second personification in the triune God. விழுந்து போன மனுக்குலத்தை தூக்கி எடுத்து தன்னை போல மாற்றி பிதாவுக்கு முன்பாக நிறுத்தும்படியாக இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்பதுதான் தேவ ஞானம், ரகசியமான தேவ ஞானம். The mystery of the wisdom of God is that Jesus came to this world to lift the fallen man and make like him and present him before God. அப்ப தேவன் ஏன் மனிதனாய் மாறினார், அல்லது இந்த இயேசு யார், அவர் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார் என்பது ரோம சாம்ராஜ்யத்தின் பிரபுக்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. It was hidden to the princes of the Roman Empire as to why did God come to this world as man and who Jesus is. ஒருவேளை கர்த்தராகிய இயேசு தேவனுடைய குமாரன் என்றும் முந்தின நித்தியத்திலே வார்த்தையாக காணப்பட்டவர் என்றும் ரோம சாம்ராஜ்யத்தின் பிரபுக்களுக்கு தெரிந்திருக்குமானால், அதை அவர்கள் அறிந்திருந்தால் ஒருபோதும் இயேசுவை சிலுவையில் அறைய மாட்டார்கள். Had the Roman nobles of the Roman Empire known that Lord Jesus Christ was the Son of God and he was the Word in the former eternity, never would they have crucified him on the cross. ஒருபோதும் இயேசுவை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். They would have never crucified Jesus on the cross. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தங்களுடைய பாவங்களை அவருடைய பாதத்திலே சமர்ப்பித்திருப்பார்கள்.
they would have accepted Lord Jesus Christ as their personal savior and placed their sins at his feet. அப்ப ரோம சாம்ராஜ்யம் அதன் பிரபுக்கள் மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறைய காரணம் என்ன? Therefore, what was the reason for the Roman Empire and the princes thereof to crucify the Lord of glory on the cross? ரகசியமான தேவ ஞானம் அவர்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. For the mystery of the wisdom of God was hidden to them. அந்த ரகசியமான தேவ ஞானம் என்று சொல்லி அதுல பல்வேறு ஆழமான சத்தியங்கள் இருக்கிறது. And the mystery of the wisdom of God has many deeper truths. நான் இரண்டு காரியங்களை முக்கியத்துவப்படுத்தி சொல்லுகிறேன். I want to just put forth before you two matters. முதலாவது, இந்த ரகசியமான தேவ ஞானம் என்பது முந்தின நித்தியத்திலே வார்த்தையாய் காணப்பட்டவர் அந்த திரித்துவத்தின் இரண்டாம் ஆழ்த்தத்துவம் மனுக்குலத்தின் மீட்புக்காக தேவன் மனிதனாய் மாறுகிறார். The mystery of the wisdom of God is that the Lord God, who was word in the former eternity, came in the form of man for the salvation of mankind. இரண்டாவது, இந்த ரகசியமான தேவஞானத்தின் இரண்டாவது அம்சம் என்ன? What is the second aspect of the mystery of the wisdom of God? பாவத்திலே விழுந்து உளையான பாவ சேற்றிலே கிடந்து பாவத்தை தண்ணீரை போல குடித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பாவியையும் இயேசுவை போல, தேவனை போல, பிதாவை போல மாற்றுவதுதான் அந்த ரகசியமான தேவஞானம். Every man, every sinner who is in sin, who is in the miry clay of sin, has to be lifted up to be like God. That is the mystery of the hidden wisdom of God. ஆகவே ரோம சாம்ராஜ்யம் இந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை அறிந்திருக்கவில்லை. Therefore, the Roman Empire did not understand or know about these two important factors. ரோம சாம்ராஜ்யத்தின் பிரபுக்கள் இந்த இரண்டு முக்கியமான அந்த ரகசியமான தேவஞானத்தின் இரண்டு முக்கியமான அம்சங்களை அறிந்திருக்கவில்லை. The princes of the Roman Empire did not know the two important aspects of the mystery of the wisdom of God. ஒன்று, இயேசு சாதாரண மனிதன் அல்ல. First, Jesus is not a common man. அவர் தேவகுமாரன். He is the Son of God. அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர். He is the Lord from heaven. அவர் எதற்காக வானத்திலிருந்து இறங்கி வந்தார்? Why did he come down from heaven? பாதாளத்தின் வல்லமைக்கு ஒவ்வொரு மனிதனும் விழுந்து போன மனுக்குலம் பாதாளத்தில் போய்விடக்கூடாது, நரகத்தில் போய்விடக்கூடாது. அவர்கள் எப்படி ஆயிலும் பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட வேண்டும், தேவனை போல மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். Jesus came to this world so that the fallen mankind do not go and reach hell. They should come like Jesus, they should become like Jesus, and they should be getting ready for heaven. இப்போது இந்த அந்திகிறிஸ்துவின் ஆவி இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். Now we saw that the spirit of Antichrist is even now in this world. இப்போ இந்த ஆவி இப்ப நமக்குள்ள பிரவேசித்தா என்ன நடக்கும்? Suppose this spirit enters into us, what will happen? நம் ஒவ்வொருவரையும் கொண்டு நம்முடைய இயேசுவை சிலுவையிலே அறைய வைக்கும். It will make every one of us to crucify our Jesus on the cross. அந்த ரகசியமான தேவஞானம் நமக்கு மறைக்கப்படும். That hidden mystery of God will be hidden to us. அந்த ரகசியமான தேவஞானத்தை நாம் அறிய மாட்டோம். We will not know the mystery of the wisdom of God. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். We are the children of God. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறோம். We are anointed. இந்த அந்திகிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளே வரும்போது, When the spirit of Antichrist comes into us, சுபாவத்தில் நம்மை அந்திகிறிஸ்துவை மாற்றுவது மாத்திரமல்ல, not only does it changes at Antichrist by nature, நம் ஒவ்வொருவரை கொண்டே நம்முடைய இயேசுவை சிலுவையில் அறைய வைக்கிறது. it makes every one of us to crucify our Jesus on the cross. எப்படி? How? உதாரணமாக நம்முடைய ஜீவியத்தில் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம கூட இருக்கிறவங்க, நமக்கு தெரிந்தவங்க, அறிமுகமானவங்க, இவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாயிலும் குற்றங்கள், பாவங்கள், ரகசிய ஜீவியத்திலே பாவங்கள், தோல்விகள், பின்மாற்றங்கள், இவைகளை நாம் பார்க்கும்போது, Suppose when we see into the sins, failures, backslidings, and the face of certain people who are known to us and acquainted to us, நாம் அவர்களை தூசிக்கக்கூடியவர்களாய் மாறுவோம். we start to curse them. ஏனென்றால் அந்திகிறிஸ்துவினுடைய ஒரு சுபாவம் தூசிப்பது. For one nature of Antichrist is blaspheming. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் அந்த அந்திகிறிஸ்துவின் சில சுபாவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. In the book of Revelation chapter 13, certain natures of Antichrist has been written. வெளிப்படுத்தல் 13:5. Revelation chapter 13 verse 5. பெருமையானவைகளையும் தூசணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது, அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. And there was given unto him a mouth speaking great things and blasphemies, and power was given unto him to continue 42 months.
அடுத்து 7ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, Next, when we read verse 7, மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாசைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. and it was given unto him to make war with the saints and to overcome them, and power was given him over all kindreds and tongues and nations. இங்க அந்திக்கிறிஸ்துவினுடைய சில சுபாவங்களை நாம் பார்க்கிறோம். Here we see of certain natures of Antichrist. ஒன்று பெருமையானவைகளை பேசுவது. First, it speaks great swelling things. நம்முடைய ஜீவியத்தை குறித்து நாம் உயர்வாய் எண்ணி பேசி We highly esteem our lives and speak highly about us, மற்றவர்களை தாழ்த்துவோம், and we will belittle others, அல்லது மற்றவர்களை தூசிப்போம், or we'll be blaspheming or cursing others, மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடியவர்களாக இருப்போம். we'll be accusing others. அடுத்தபடியாக பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணுகிற சுபாவம். Next, a nature of making war with the saints. 7ஆம் வசனத்திலே அந்த அந்திக்கிறிஸ்துவினுடைய சுபாவம் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணுகிற சுபாவம். In verse 7, the nature of Antichrist is written that it makes war with the saints. நம்முடைய கிரியைகளின் மூலமாக, நடக்கையின் மூலமாக, பேச்சின் மூலமாக பரிசுத்தவான்களுடைய நடத்திப்புக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற ஜீவியத்தை இந்த அந்திக்கிறிஸ்து நமக்குள்ளே கொண்டு வரும். By our deeds, by our work, and by our talks, this Antichrist brings a nature of fighting or making war with the saints. இப்போ மற்றவங்களுடைய வாழ்க்கையில குற்றங்களையும் பாவங்களையும் நாம் பார்க்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? When we look into the sins and shortcomings in the life of others, what ought we to do? நம்முடைய ஜீவியத்தை உயர்த்தி, அதாவது ஏசாயா 65:5 சொல்லப்பட்டபடி, as written in Isaiah chapter 65 verse 5, உன்னை பார்க்கிலும் நான் பரிசுத்தன், I am holier than thou, உன்னை காட்டிலும் நான் ஜெபிக்கிறேன், I pray better than you, உன்னை காட்டிலும் நான் பிரதிஷ்டை உள்ளவனாக இருக்கிறேன், I have a better consecration than you have. இப்படி மற்றவர்களை நாம் தாழ்த்தக்கூடாது. நம்மை உயர்த்தி நம்மை குறித்து பெருமையாய் எண்ணி மற்றவர்களை தாழ்த்தக்கூடாது. In this way we should speak or think highly about us and think lowly about others. ஏசாயா 65:5, Isaiah 65 verse 5, நீ உன் மட்டிலிரு, என் சமீபத்தில் வராதே, உன்னை பார்க்கிலும் நான் பரிசுத்தன் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் என் கோபத்தால் ஆகிய புகையும் நாள் முழுவதும் எரிகிற அக்னியுமாயிருப்பார்கள். which say, stand by thyself, come not near to me, for I am holier than thou. These are a smoke in my nose, a fire that burneth all the day. உன்னை பார்க்கிலும் நான் பரிசுத்தன் என்று யாருக்கு சொல்ல முடியும்? Who can say, I am holier than thou? இப்போ மற்றவங்களை காட்டிலும் நான் பரிசுத்தமா ஜீவிச்சேங்கிற நிச்சயம் எனக்குள்ள இருந்தா தான் நான் உன்னை பார்க்கலாம் பரிசுத்தன் என்று நம்ம சொல்லுவோம். If I have assurance that I am leading a holier life than others, only then can I say unto others, I am holier than thou. அப்படி சொன்ன ஒரு மனிதனை குறித்து இயேசு சொல்லுகிறார். Jesus says about a man who spoke like that. லூக்கா 18:11. In Luke chapter 18 verse 11. பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். The Pharisee stood and prayed thus with himself, God, I thank thee that I am not as one of these men are, extortioners, unjust, adulterers, or even as this publican. இங்கே 2 பேர் ஜெபிப்பதை குறித்து இயேசு சொல்லுகிறார். Here we see Jesus says of 2 men who came to pray. ஒருத்தன் என்ன ஜெபிக்கிறான்? What was the prayer of one? நான் பரிகாரர், I am not like that extortioner, அநியாயக்காரர், unjust, விபச்சாரக்காரர் adulterer, ஆகிய மற்ற மனுஷரை போலவும் and like other men, இந்த ஆயக்காரனை போலவும். or even as this publican. ஜெபத்துக்கு வந்த மற்றொரு மனிதன் ஆயக்காரன். The other person who came for prayer was the publican. இந்த பரிசேயன் சொல்றான், இந்த ஆயக்காரனை போல நான் இல்ல. The Pharisee said, I am not like this publican. அவன் சொன்னது 100% உண்மை. Whatever he said was 100% true. பரிசேயன் தேவ சமூகத்தில் சொன்னது சத்தியம். Whatever Pharisee told in God's presence was true. அப்படி ஒரு ஜீவியம் அவனுக்கு இருந்தது. He had such a life. ஆனால் பெருமையாய் பேசினபடியினால், But because he spoke with pride, மற்றவங்களுடைய ஜீவியத்தை கரம் நீட்டி குற்றப்படுத்தினபடியினால், as he pointed out his finger towards the other and accused him, ஒரு விதத்துல தூசிக்கிறான். in a way we can say he was cursing. இவன் பரிகாரன், He is an extortioner. இவன் அநியாயக்காரன், He is unjust. இவன் விபச்சாரக்காரன், He is an adulterer. இவன் ஆயக்காரன், He is a publican. இவனை போலலாம் நான் இல்ல. I am not like all these. அப்படி சொன்னபோது When he said so,
இயேசு என்ன சொல்லுகிறார்? What did Jesus say? 14ஆம் வசனத்துல In verse 14, இவன் பாவியாய் மாற்றப்படுகிறான். and he became a sinner. இவனுடைய ஜெபம் இவனை பாவியாய் மாற்றிவிட்டது. His prayer made him a sinner, காரணம் பெருமையின் ஆவி. for he had the spirit of pride. மறுபக்கத்துல மற்றவங்களை அற்பமாய் எண்ணி தூசிக்கிற ஆவி. On the other side, he was lightly esteeming others and cursing them. 14ஆம் வசனம். Verse 14. அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். I tell you, this man went down to his house justified rather than the other. For everyone that exalteth himself shall be abased, and he that humbleth himself shall be exalted. ஒருபோதும் நாம் நம்மை உயர்த்தக்கூடியவர்களாக, மற்றவர்களை பார்க்கலும் நம்மை நாம் உயர்த்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. Never ever should we exalt ourselves above the others. தேவனுக்கு முன்பாக எப்போதும் நாம் நம்மை தாழ்த்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துவின் சுபாவம். Always we should humble ourselves before God. That is the nature of Christ. ஆனா அந்திகிறிஸ்துவின் சுபாவம் என்ன? But what is the nature of Antichrist? தன்னை உயர்த்துகிறது. He was exalting himself. அதான் அந்திகிறிஸ்துவின் மற்ற சுபாவங்களை குறித்து தெசலோனிக்கேயர்களை படிக்கிறோம். In Thessalonians we read about the other natures of Antichrist. அந்திகிறிஸ்துவின் சில சுபாவங்களை குறித்து வெளிப்படுத்தல் 13:5-7 படித்தோம். In Revelation chapter 13 verses 5 and 7 we saw certain natures of Antichrist. இன்னும் சில அந்திகிறிஸ்துவின் சுபாவத்தை குறித்து 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4 முதல் உள்ள வசனங்களை வாசிக்கும் போது, And some other natures of Antichrist, when we flip our scriptures to 2 Thessalonians chapter 2 verses 4 onwards, we can read that. 4ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. Verse 4 alone. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். Who opposeth and exalteth himself above all that is called God or that is worshipped, so that he as God sitteth in the temple of God, shewing himself that he is God. இங்க அந்திகிறிஸ்துவின் சுபாவமாக என்ன பார்க்கிறோம்? அவன் எதிர்த்து நிற்கிறவன். Here the nature of Antichrist written is that he opposeth. எதிர்த்து நிற்பது ஒருபோதும் கிறிஸ்துவின் சுபாவம் அல்ல. Opposing is not the nature of Christ. சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்பது, Opposing the truth, பரிசுத்தவான்களுக்கு எதிர்த்து நிற்பது, opposing the saints, அவருடைய நடத்திப்புக்கு எதிர்த்து நிற்பது, opposing their leading. இப்படி எதிர்த்து நிற்பது கிறிஸ்துவின் சுபாவம் அல்ல, அது அந்திகிறிஸ்துவின் சுபாவம். In this, opposing is not the nature of Christ but the nature of Antichrist. அடுத்து தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனா இருப்பான். Next, he exalts himself above all that is called God or that is worshipped. அப்ப தன்னை உயர்த்துவது கிறிஸ்துவின் சுபாவம் அல்ல. Therefore, exalting himself is not the nature of Christ. தன்னை தாழ்த்துவதுதான் கிறிஸ்துவின் சுபாவம். Humbling himself is the nature of Christ. உதாரணமாக, For example, இயேசு இந்த பூமியில் இருந்தபோது when Jesus was on this earth, ஒருவன் வந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்ய வேண்டும்? a man came unto Jesus and said, Good master, what shall I do to inherit eternal life? அப்ப இயேசு என்ன சொல்லுகிறார்? What did Jesus say? தன்னை தாழ்த்துவதை பார்க்கிறோம். We can see him humbling himself. நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? Why callest thou me good? பிதா ஒருவர் தவிர ஒருவனும் நல்லவன் இல்லையே. There is none good but one, that is God. Matthew chapter 19 verses 16 and 17. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். And behold, one came and said unto him, Good master, what good thing shall I do that I may have eternal life? And he said unto him, Why callest thou me good? There is none good but one, that is God. இயேசு பூரண பரிசுத்தர். God was perfect in holiness. அவர் ஆவியில பாவம் இல்ல. There was no sin in his spirit. ஆத்துமாவுல பாவம் இல்ல. No sin in his soul. சரீரத்துல பாவம் இல்ல. No sin in his body. சுருக்கமா சொல்ல போனா அவருடைய பிறப்பிலேயே பாவம் இல்ல. In short, we can say that there was no sin in his birth. ஆனா அப்படிப்பட்ட இயேசு தன்னை எப்படி தாழ்த்துகிறார்? But such a Jesus, see how he humbleth himself. நல்ல போதகரே என்று ஒருவன் அழைத்தபோது, When a man called him good master, பிதா ஒருவர் தவிர ஒருவனும் நல்லவன் இல்லையே. There is none good save God.
அப்படி தன்னை தாழ்த்துவதை நாம் பார்க்கிறோம். We can see him humbling himself this way. ஆனா அந்த பரிசேயன் என்ன செய்தான்? But what did the Pharisee do? தன்னை உயர்த்தக்கூடியவனாய் இருந்தான். He was exalting himself. இந்த பரிகாரனை போல நான் இல்ல. I am not like this extortioner. அவன் சொன்னது உண்மைதான். What he said was true. ஆனா அவன் அப்படி சொல்லியிருக்க கூடாது. But he shouldn't have said so. அவன் என்ன செய்திருக்கணும்? What should he have done? அந்த பரிகாரனுக்காக ஜெபித்திருக்க வேண்டும். He should have prayed for the extortioner. அந்த பரிகாரனுக்காக தேவ சமூகத்துல பரிந்து பேச வேண்டும். He should have interceded for the extortioner in God's presence. அந்த அநியாயக்காரனுக்காக அவன் தேவ சமூகத்துல பரிந்து பேச வேண்டும். He should intercede for the unjust in God's presence. அந்த விபச்சாரக்காரனுக்காக தேவ சமூகத்துல பரிந்து பேச வேண்டும். He should intercede for the adulterer in God's presence. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப இந்த ரகசியமான தேவ ஞானம் என்னன்னு சொன்னா, The mystery of the wisdom of God is, நம்முடைய ஜீவியத்தில் ஒரு பரிகாரனை போன்ற மனிதனை நாம் பார்க்கலாம். we can see a man like an extortioner in his life. ஒரு அநியாயக்காரனை நாம் பார்க்கலாம். We can see an unjust. தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே கூட பார்க்கலாம். Among the people of God too we can see. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்கள் மத்தியிலே பார்க்கலாம். We can see such people among the anointed people of God also. ஒரு விபச்சாரக்காரனை நாம் பார்க்கலாம். We can see an adulterer. ஒரு ஆயக்காரனை நாம் பார்க்கலாம். We can see a publican. அப்போது ஒருபோதும் உன்னை பார்க்க நான் பரிசுத்தன் என்று ஏசாயாவில் சொல்லப்பட்டது போலவோ அல்லது அந்த பரிசேயனை போலவோ நாம் சொல்லாதபடிக்கு, so that we do not say to the other person, I am holier than thou, as written in Isaiah or as told by the Pharisee. அந்த ரகசியமான தேவ ஞானத்தை நாம் அறிந்தவர்களாய் இருந்தால் நாம் என்ன செய்வோம்? If we have known the mystery of the wisdom of God, what will we do? இந்த பரிகாரனை இயேசுவை போல மாற்றுவதற்காக, பிதாவை போல மாற்றுவதற்காக, பரலோக ராஜ்யத்திலே கொண்டு போய் இந்த பரிகாரனை நிறுத்துவதற்காகத்தான் என் இயேசு வானத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். My Jesus came down from heaven to this earth to change this extortioner like my Jesus, to change this extortioner like my God, or to make this extortioner worthy of heaven. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னு? Are you able to understand what I say? இப்போ ஒரு பரிகாரனை, ஒரு திருடனை, இல்ல ஒரு பொய் பேசுறவனை, இல்ல வேற ஏதாவது பாவத்தில் உள்ள ஒரு மனிதன் நீங்க பார்த்தால், Suppose you see an extortioner or a thief or a liar. இவன் ஒரு பாவி என்று நீங்க அவனை குற்றப்படுத்திட்டீங்கன்னா இயேசுவை நம்ம சிலுவையில அறைகிறோம். If you are finding fault with that person and saying he is a sinner, then we are crucifying Jesus on the cross. அதேவேளை அந்த குறிக்கப்பட்ட பாவியை பார்த்து, அவனுடைய ஜீவியத்துள்ள அந்த பாவ சுபாவத்தை பார்த்து, ஆண்டவரே இந்த பாவத்தை மன்னிக்கும்படியாகவும் இந்த பாவியை உம்மை போல மாற்றுவதற்காக, பரலோக ராஜ்யத்தில் உங்க முன்பாக நிறுத்துவதற்காகத்தானே என் இயேசு மனிதனாய் மாறி இந்த பூமிக்கு வந்தீர் என்று நம்ம ஜெபிக்க ஆரம்பித்தோம்னா, அவங்களுக்காக பரிந்து பேச ஆரம்பித்தோம்னா, அதான் ரகசியமான தேவ ஞானம். At the same time, looking into the sinner and looking unto his sins, if we start interceding on his behalf to the Lord, saying, Lord, to change this sinner like you, to change this sinner like Jesus, or make him worthy of heaven, that is this nature written here. அந்த ரகசியமான தேவ ஞானத்தை நம்ம விளங்கி இருக்கிறோம். We have understood the mystery of the wisdom of God. உதாரணமா பாருங்க, For example, ஸ்தேவானை வந்து கல்லெறிந்து கொல்லுகிறாங்க. they are stoning Stephen to death. அநேகர் பற்களை கடித்து மூர்க்க வெறி கொண்டு கோபப்பட்டு ஸ்தேவான் மேல கல்லெறிந்து அவனை சாகத்தக்கதாக கல்லெறிறாங்க. Many gnashed their teeth, and with rage and anger they were stoning Stephen to death. அப்ப ஸ்தேவான் என்ன செய்கிறார்? What did Stephen do then? முழங்கால் படிக்கிட்டு He knelt. அந்த இரத்த சாட்சியா மரிக்கிற அந்த வேளையிலும், At the time when he was being martyred, தன்மேல் கல்லெறிந்தவர்களுக்காக, for the people who had lapidated him. அப்போஸ்தலர் 7:59-60. Acts of Apostles chapter 7 verses 59 and 60. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரையடைந்தான். And they stoned Stephen, calling upon God and saying, Lord Jesus, receive my spirit. And he kneeled down and cried with a loud voice, Lord, lay not this sin to their charge. And when he had said this, he fell asleep. பாருங்க, சாகத்தக்கதாக அவன் மேல கல்லெறிறாங்க. They are stoning him to death. அப்ப கல்லெறிந்தவங்களுக்காக இவன் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறான். He was kneeling down to pray for those who were stoning him. ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும். Lord, lay not this sin to their charge. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name.
அப்ப இந்த கல்லெறிறவங்களையும் கூட ரட்சிப்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். Jesus came to this world to save even those who are stoning with stones. பாருங்க, ஸ்தேவானுடைய இந்த ஜெபத்தை கேட்டு On hearing the prayers of Stephen, இந்த ஸ்தேவானை கல்லெறிந்தாங்க இல்லையா, அந்த கூட்டத்துல ஒருவராக நின்று கொண்டிருந்தவர்தான் சவுல், அதாவது பின்னாட்கள்ல அப்போஸ்தலனாய் மாறின பவுல். Saul, who later turned to be Apostle Paul, was one among the group of people who were stoning Stephen to death. ஸ்தேவானை கல்லெறிந்து கொல்லும்போது அந்த கூட்டத்துல ஒரு ஆளாக இந்த சவுல் நின்று கொண்டிருக்கிறார். 58 வசனம், அப்போஸ்தலர் 7:58. Acts of Apostles chapter 7 verse 58, we can see as Saul also standing with a group of people who were stoning Stephen. அவனை நகரத்துக்கு புறமே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். And cast him out of the city and stoned him, and the witnesses laid down their clothes at a young man's feet whose name was Saul. பாருங்க, இந்த கல்லெறியக்கூடிய கூட்டத்துல அந்த கூட்டத்துல ஒருவனாய் காணப்பட்டவன் தான் இந்த சவுல் என்கிற வாலிபன். Saul, that young youth, was one among the group of people who were stoning Stephen. ஆனால் தன்மேல் கல்லெறிற அந்த கூட்டத்துக்காக அவர்களை மன்னியும் அவர்கள் மேல் பாவத்தை சுமத்தாதிரும் என்று ஸ்தேவான் ஜெபித்த வேளையில, when Stephen prayed to the Lord for the people who were stoning him, saying, Lord, forgive them, lay not the sin to their charge, அந்த கல்லெறியக்கூடிய கூட்டத்துல காணப்பட்ட அந்த ஒரு நபராகிய சவுல ஆண்டவர் பின்னாட்கள்ல ஒரு பெரிய அப்போஸ்தலனாகிய பவுலாக மாற்றுகிறார். One among the congregation who were stoning Stephen to death was Saul, but later in life, Lord turned Saul to be the greatest apostle Paul. என்ன, இதுதான் ரகசியமான தேவ ஞானம். For this is the mystery of the wisdom of God. அந்த தேவனுடைய பிள்ளைகளை கல்லெறிந்து கொல்லக்கூடிய அந்த கூட்டத்தில் உள்ளவங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், அவங்களும் பாதாளத்துக்கு தப்ப வேண்டும். இதற்காகத்தான் தேவன் இயேசு மனிதனாய் மாறினார். This is the mystery of the wisdom of God, and that is the reason why Jesus became man, so that those who are found with the group of people who were stoning also should be saved, and they should also be delivered from hell. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப இங்க நாம் பார்க்கும்போது இந்த கல்லெறியக்கூடிய கூட்டத்திலே சவுல் காணப்பட்டு ஸ்தேவானுடைய ஜெபத்தின் மூலமாக அவர் பின்னாட்கள்ல ஒரு பெரிய அப்போஸ்தலனாக மாறினார். Therefore we can see Saul also among the group of people who were stoning Stephen, but hearkening to the prayer of Stephen, we see that later in life Paul, he became a great apostle. அப்ப நம்ம ரகசியமான தேவ ஞானத்தை அறிந்தவர்களாய் இருந்தால் இப்படிப்பட்டதான நம்மேல கல்லெறியவங்களுக்காக கூட நம்ம ஜெபிக்கக்கூடியவங்களாய் அவர்களை மன்னித்து பரிந்து பேசக்கூடியவர்களாய் மாறுவோம். Therefore, if we have understood the mystery of the wisdom of God, we will be able to pray and also intercede for the people who are stoning us. ஒருவேளை இப்படி எடுத்துக்கொள்ளுங்க. Now let us take it this way. இப்ப நம்ம மேல யாராவது கல்லெறிறாங்க. Suppose someone is stoning. கல்லுங்கிறது எழுத்தின்படியான கல்லெறியல, வார்த்தைகளால அபாண்டமான குற்றச்சாட்டுகள், அபாண்டமான வீண் பழிகள், இதெல்லாம் நம்ம மேல சுமத்துறாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க. Literally they aren't stoning us, but by the words they're abusing us, they are leveling false accusations against us and slandering us. அப்படிப்பட்டவங்க மேல நமக்கு கசப்பு, வைராக்கியம், பிரிவினை வருகிறது என்று வைத்துக்கொள்ளுங்க. And suppose because of that we have a hatred, bitterness and emulation towards the other person. அவங்க கிட்ட அவங்களை நம்ம பகைக்கிறோம். We hate them. அவங்களோட பேசாம இருக்கிறோம். We do not talk with them. வருடக்கணக்கா அவங்க மேல கசப்பா இருக்கிறோம். For years together we nurse bitterness against them. அப்படி இருந்தால் நாம் இயேசு ஏன் மனிதனானார் என்பதை நம்முடைய வாழ்க்கையில அந்த ரகசியமான தேவ ஞானத்தை இன்னும் விளங்கி கொள்ளவில்லை. If we are in that condition, it is understood that till now we haven't understood the mystery of the wisdom of God as to why Jesus became man. இப்படி நம்மேல் அபாண்டமான பழி சுமத்துறவங்களை, நிந்திக்கிறவங்களுக்காக, துன்பப்படுத்துறவங்களுக்காக, நம்முடைய சத்துருக்களுக்காக நாம் ஜெபிக்காமல் இருக்கும்போது நாம் நம்முடைய இயேசுவை அந்த ரோம சாம்ராஜ்யத்தை போல சிலுவையிலே அறைகிறோம். In this way, when we are not able to pray or intercede for people who were leveling false accusations against us, who were reproaching us and humiliating us, then we too, like the Roman Empire, are crucifying Jesus on the cross. மத்தேயுல நாம் வாசிக்கிறோம். When we read in Matthew, மத்தேயு 5ஆம் அதிகாரம், Matthew chapter 5, 44ஆம் வசனம் முதல். verse 44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள்,
உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். But I say unto you, love your enemies, bless them that curse you, do good to them that hate you, and pray for them which despitefully use you and persecute you. இதான் ரகசியமான தேவ ஞானம். This is the mystery of the wisdom of God. இந்த ரகசியமான தேவ ஞானத்தை நம்ம அறிந்திருந்தா என்ன செய்வோம்? If we have understood the mystery of the wisdom of God, what would we do? முதலாவது நமக்கு சத்துருக்களை நாம் சிநேகிக்கக்கூடியவர்களா இருப்போம். First of all, we will be able to love our enemies. ஏனென்றால் நம்முடைய சத்துருக்களும் கூட பரலோகத்துக்கு போகணும், ஆண்டவரை போல மாறணும். அதுக்காகத்தான் இயேசு இந்த உலகத்துல மனிதனாய் வந்தார். For our enemies also should become like Jesus and should go to heaven. That's the reason why Jesus came to this earth as man. நம்முடைய சத்துருக்களுக்காகவும் கூட இயேசு தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தினார். Jesus shed his final drop of blood even for our enemies. இப்போது நமக்கு சத்துருக்களாய் காணப்படுகிறவர்கள் பாதாளத்தின் வல்லமைக்கு, நரகத்தின் வல்லமைக்கு தப்பும்படியாகத்தான் இயேசு அவர்களுடைய பாவத்தையும் சிலுவையிலே சுமந்தார். And those who are enemies to us at present, to deliver them from the power of hell and grave, Jesus Christ died on the cross. இப்ப ரகசியமான தேவ ஞானத்தை அறிந்தவங்களா இருந்தா நம்ம என்ன செய்வோம்? If we have understood the mystery of the wisdom of God, what would we do? நம்முடைய சத்துருக்களை நம்ம சிநேகிப்போம். We love our enemies. ஒருவேளை நம்முடைய சத்துருக்களை நம்மால் சிநேகிக்க முடியலன்னு வைத்துக்கொள்ளுங்க. In case we are not able to love our enemies, அப்ப நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய இயேசுவை நாமே சிலுவையில் அறைகிறோம். then we are crucifying our Jesus on the cross. இரண்டாவது, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். Second, bless them that curse you. இந்த ரகசியமான தேவ ஞானத்தை நம்ம அறிந்திருந்தால், Had I understood the mystery of the wisdom of God, நம்மை சபிக்கிறவங்களை நம்ம ஆசீர்வதிப்போம். we will be able to bless them that curse us. ஏனென்றால் நம்மை சபிக்கிறவங்களுக்காகவும் கூட இயேசு மனிதனாய் மாறினார். For Jesus became man even for those who curses. நம்மை சபிக்கிற அந்த கூட்டத்தாரையும் கூட நரகத்தின் வல்லமைக்கு தப்புவிப்பதற்காக இயேசு அவர்களுடைய பாவங்களையும் கல்வாரியிலே சுமந்தார். Jesus bore the sins of those who curses also on Calvary to deliver them from hell. இந்த ரகசியமான தேவ ஞானத்தை நம்முடைய ஜீவியத்திலே அறிந்திருந்தால் நம்மை சபிக்கிறவங்களுக்காக நாம் ஜெபிப்போம், அவர்களை ஆசீர்வதிப்போம். If we have understood the mystery of the wisdom of God in our lives, we will be able to bless them that curse them and also bring a blessing upon them by prayer. இப்போ ஒருவேளை எனக்குள்ளே உங்களுக்குள்ளே அந்த சுபாவம் இல்லைன்னு வைத்துக்கொள்ளுங்க. Suppose you and I do not have that nature. இப்போ நம்முடைய சத்துருக்களை நம்மால் சிநேகிக்க முடியல. If we are not able to love our enemies, அப்ப நமக்குள்ள அந்தி கிறிஸ்துவின் சுபாவம் காணப்படுகிறது. then the nature of Antichrist is found in us. கிறிஸ்துவின் சுபாவம் இல்ல, not the nature of Christ. ஸ்தேவானுக்குள்ள இருந்துச்சு பாருங்க. As found in the life of Stephen. தன்னை கல்லெறிந்து கொலை செய்தார்கள், மரண பரியந்தம் சாகத்தக்கதாக கல்லெறிந்தவங்களை உயிர் போகும்போது கர்த்தாவே இவர்களை மன்னியும், இவர்கள் பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும் என்று அவங்களுக்காக ஜெபித்து விட்டு அவர் மரிக்கிறார். And when people were stoning stones at him so that he might die, at the point of death too, he prayed unto the Lord to forgive them and also said, lay not this sin to their charge. இன்றைக்கு ஸ்தேவானுக்குள் காணப்படுகிற சுபாவம் நமக்குள் இருக்கிறதா? Today have we got the nature of Stephen in us? இதான் கிறிஸ்துவின் சுபாவம். This is the nature of Christ. இந்த கிறிஸ்துவின் சுபாவம் நமக்குள்ள இல்லாம போக காரணம் என்ன? What's the reason that we do not have this nature of Christ in us? அந்த ரகசியமான தேவ ஞானத்தை நம்ம அறிந்து கொள்ளவில்லை. We have not understood the mystery of the wisdom of God. இயேசு ஏன் மனிதனாய் மாறி இந்த உலகத்துக்கு வந்தார்? Why did Jesus come to this earth as man? சத்துருக்களுக்கு, நமக்கு சத்துருக்களாக இருக்கிறவர்களையும் மன்னித்து அவர்களையும் இயேசுவை போல மாற்றுவதற்காக. We have to forgive those who are enemies and also make them like Jesus. அதான் உதாரணம் கொடுத்தேன். ஸ்தேவானை கல்லெறிந்து கொல்லக்கூடிய அந்த கூட்டத்தில் ஒரு நபராக காணப்பட்ட சவுல். And that's why I gave this example. Saul, who was one among the group of people who were stoning Stephen to death. இரத்த சாட்சியாய் மரித்த அந்த ஸ்தேவானுடைய ஜெபம், அந்த பரிந்து பேசுதல் அந்த சவுலை பின்னாட்கள்ல ஒரு பெரிய அப்போஸ்தலனாகிய பவுலாக மாற்றினது. The prayer and intercession of Stephen when he was being martyred turned that Saul as a great apostle Paul later in life. இரண்டாவது, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். Second, we've got to bless them that curse us. மூன்றாவது, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். And third, do good to them that hate you. நாம் பல சந்தர்ப்பத்தில் நம்மை பகைக்காதவங்களை அல்லது நம்ம நேசிக்கிறவங்களை, நம்ம நம்பி இருக்கிறவங்களுக்கு கூட தீமை செஞ்சிடறோம்.
In many circumstances, we have done evil to people who do not hate us, who people who love us, and also people who trust in us. நம்முடைய வார்த்தைகள் மூலமாக, By our words, நம்முடைய கிரியைகளின் மூலமாக, by our deeds, நம்ம பல தேவனுடைய பிள்ளைகளுக்கு, மற்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தீமை செய்து விடுகிறோம். we do evil to other people of God. ஆனா இங்கே எழுதப்பட்டிருக்குது, நம்மை பகைக்கிறவங்களுக்கு கூட நன்மை செய்ய வேண்டுமா. But here it is written, we got to do good even to them that hate us. அப்ப பகைக்கிறவங்களுக்காகவும் இயேசு மனிதனாய் மாறினார் என்பதுதான். அந்த பகைக்கிறவங்களையும், நம்ம பகைக்கக்கூடிய அந்த ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்களே, அவங்களையும் பரலோகத்தில் நிறுத்துவதற்காக, தேவனுக்கு முன்பாக நிறுத்துவதற்காக இயேசு மனிதனாய் மாறினார். இதுதான் ரகசியமான தேவஞானம். Therefore, for them that hate us, and also for the group of people who are hating us, for them too, Jesus became man so that he may make them worthy of heaven. இப்ப பகைக்கிறவங்களுக்காக நாம் நன்மை செய்யாம இருந்தோம்னு சொன்னா, suppose we are not able to do good to them that hate us, நம்ம பகைக்கிறவங்களை பதிலுக்கு நம்மளும் பகைத்து கொண்டிருந்தால், if we in retaliation hate those who hate us, அப்ப அந்த ரகசியமான தேவஞானத்தை எப்படி ரோம சாம்ராஜ்யத்தின் பிரபுக்கள் அறியாது இருந்தார்களோ, as the princes of the Roman Empire knew not the mystery of the wisdom of God, அதுபோல நாமும் எத்தனை வருஷம் இந்த சத்தியத்தில் இருந்தாலும், சபையில் இருந்தாலும், similarly, even though we might be in this truth and in this church for many years, இந்த ரகசியமான தேவஞானத்தை நம்முடைய வாழ்க்கையில் அறியாமல் இருந்தால், if we not able to understand the mystery of the wisdom of God in our lives, அந்த ரகசியமான தேவஞானம் என்ன? what is the mystery of the wisdom of God? என்னை பகைக்கக்கூடிய இந்த சகோதரன், என்னை பகைக்கக்கூடிய இந்த சகோதரி, இவர்களையும் இயேசுவை போல, தேவனை போல மாற்றுவதற்காகத்தான் என் இயேசு சிலுவையிலே மரித்தார், அல்லது என் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். My Jesus died on the cross, or my Jesus came to this world just to make this brother who hates me like Jesus and make this sister who hates me to be like Jesus. இந்த வெளிப்படுத்தலை நாம் பெற்றுக்கொண்டால், if we receive this revelation, ஒருபோதும் நம்மை பகைக்கிறவர்களை நாம் பகைக்க மாட்டோம், திரும்ப பகைக்க மாட்டோம். never will we hate the persons who hate us. ஏன்னா அவங்களுக்காகவும் அவங்களுடைய இந்த பகைக்கக்கூடிய அவர்களுடைய பாவத்தை இயேசு சிலுவையிலே சுமந்திருக்கிறார். For Jesus has carried the sins of those who hate us also on the cross. கிறிஸ்தவர்களுடைய பாவத்தை மட்டும் இல்ல, Not only the sins of Christians. ஏனென்றால் நம்மில் பலரும் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கல. For many of us were not born in Christian families. புறஜாதிகளில் காணப்பட்ட நம்மை, We were Gentiles. அவருக்கு சத்துருக்களாய் இருந்த நம்மை, We who were enemies to him. வாசிங்க, நாம் அவருக்கு சத்துருக்களாய் இருந்தோம் என்று எழுதப்பட்டது. It is written, we who were enemies to him. ரோமர் 5:10. Romans chapter 5 verse 10. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடனே ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. For if when we were enemies, we were reconciled to God by the death of his son, much more being reconciled, we shall be saved by his life. உங்களுக்கு புரிகிறதா? Are you able to understand? ரகசியமான தேவ ஞானத்தை ரோம சாம்ராஜ்யத்தின் பிரபுக்கள் அறியவில்லை. The princes of the Roman Empire knew not the mystery of the wisdom of God. அறிந்திருந்தால் மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். Had they known that, they wouldn't have crucified the Lord of glory. அதுபோல நம்முடைய ஜீவியத்திலும் அந்த ரகசியமான தேவ ஞானத்தை நீங்களும் நானும் அறியாத பட்சத்துல, Similarly, in our lives, if you and I do not understand the mystery of the wisdom of God, நாமும் நம்முடைய இயேசுவை சிலுவையிலே அறைவோம். we too will crucify our Jesus on the cross. நம்ம ஒவ்வொருத்தரை கொண்டு பிசாசு, அந்த அந்திகிறிஸ்து நம்மை கொண்டு, என்னை கொண்டு, உங்களை கொண்டு இயேசுவை சிலுவையில் அறைய பண்ணுவான். Using you and me as a tool, Antichrist or the devil will be crucifying Jesus on the cross. அப்ப இந்த இடத்துல ரகசியமான தேவ ஞானம் என்ன? Therefore, what is the mystery of the wisdom of God here? நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்தோம். We were enemies to God. அப்ப நம்மை தேவனோடு ஒப்புரவாக்குறதுக்காக, To reconcile us with God, அவருடைய குமாரனுடைய மரணம், and the death of his son, அதுதான் படிக்கிறோம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், when we were enemies to God, அவருடைய குமாரனத்தின் மரணத்தினாலே, அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டோம். we were reconciled to God by the death of his son. அதான் ரகசியமான தேவ ஞானம். That is the mystery of the wisdom of God. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்த ஒரு காலத்துல, Once upon a time we were enemies to God. அப்படிப்பட்ட நம்மை இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக ஒப்புரவாக்கினார், தேவனோடும் குமாரனோடும். We were in such a state, but he reconciled us to God by the death of his son. அப்ப அதுபோல நாம் என்ன செய்ய வேண்டும்? Similarly, what should we do?
இன்றைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். Today we are saved and children of God. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். We are anointed people of God. இதுபோல தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கிறவர்கள் நமக்கு சத்துருக்களாய் இருக்கிறவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். And in this way there are people in the world who are enemies to God and enemies to us. சிலவேளை சபையிலும் இருக்கிறார்கள். At times we find them in the church too. அப்படிப்பட்டவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? What should we do with such people? அந்த சத்துருக்களை நாம் பகைக்க கூடாது. We should not hate that enemy. அவர்களை நாம் சிநேகிக்க வேண்டும். We've got to love them. ஒரு காலத்துல நான் தேவனுக்கு சத்துருவாய் இருந்தேன். Once upon a time I was enemy to God. அவருக்கு சத்துருவாய் இருந்த என்னை அவருடைய பிள்ளையாய் மாற்றும்படி அல்லது பரலோகத்தில் அவருக்கு முன்பாக நிறுத்தும்படி அவரை போல மாற்றும்படி என் இயேசு சிலுவையிலே தொங்கினார். My Jesus hung on the cross so that he might make me his son or child or make me worthy of heaven once upon a time when I was his enemy. அதுபோல இன்னார் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கிறார்கள். And similarly such and such persons are enemies to such and such persons. அல்லது இன்னார் எனக்கு சத்துருக்களாய் இருக்கிறார்கள். Or I have such and such people as my enemies. இந்த சத்துருக்களையும் தேவனுக்கு முன்பாக நிறுத்துவதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தார், சிலுவையிலே தொங்கினார். And Jesus came to this world as man and also hung on the cross to make these enemies also as friends. இப்போது எனக்கு சத்துருக்களாய் இருக்கிற இவர்கள் பாதாளத்துக்கு நரகத்துக்கு தப்ப வேண்டும். Now these are my enemies. Now they should be delivered from hell and grave. அதற்காகத்தான் இயேசு சிலுவையிலே கடைசி சொட்டு இரத்தத்தை சிந்தினார். That's the reason why my Jesus shed his final drop of blood too on the cross. இப்படி நம்ம ஒரு வெளிப்படுத்தலை பெற்றுக்கொண்டு நமக்கு சத்துருக்களாய் இருக்கிறவங்களுக்காக நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, அவங்களுக்காக பரிந்து பேச ஆரம்பிக்கும் போது, அவர்கள் அந்த சவுல் எப்படி பவுலாய் மாற்றப்பட்டாரோ அதுபோல நமக்கு சத்துருக்களாக இருக்கிறவர்கள் கூட பின்னாட்கள்ல ஒரு விசேஷித்த தேவ ஊழியர்களாக அல்லது விசேஷித்த ஒரு விசுவாசியாக தேவனுடைய பிள்ளையாக பரலோக வாசிகளாக மாறுவார்கள். In this way, when we get such a revelation and start praying for them later in life, our enemies too, as Saul was converted, Paul, our enemies also might be converted to special people of God, people who are eligible of heaven and also worthy of Jesus. அடுத்து மத்தேயு 5:44 வரும்போது, Next when we come to Matthew chapter 5 verse 44, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். Pray for them which despitefully use you and persecute you. இதான் ரகசியமான தேவ ஞானம். This is the mystery of the wisdom of God. இப்ப நம்மை நிந்திக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது. There is a group which despises us. ஒருவேளை உலக ஜனங்களா இருக்கலாம். It might be people in the world. உங்களுடைய வேலை ஸ்தலங்களில உங்களை நிந்திக்கக்கூடியவங்க இருக்கலாம். There might be people who despise you in the place where you work. நீங்க ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்கும்போது உங்க கூட உள்ளவங்க உங்களை நிந்திக்கக்கூடியவங்களா இருக்கலாம். In the schools and colleges where you study, people around you might be despitefully using you. சொந்த குடும்பத்தில் உள்ளவங்களை நிந்திக்கக்கூடியவங்களா இருக்கலாம். And people in your own family too might be despitefully using you. சபையில உள்ள தேவனுடைய பிள்ளைகள் உங்களை நிந்திக்கக்கூடியவங்களா இருக்கலாம். And in the church too, among the people of God, there might be people who despitefully use you. அப்ப நம்மை நிந்தித்து நிந்தையை உண்டாக்குறவங்களை நம்ம பகைக்க கூடாது. Therefore we should not hate the people who despitefully use you and bring a reproach. அவங்களோட பேசாமல் இருப்பது. And we are abstaining to talk from them. அவங்க முகத்தையே பார்க்காம இருப்பது. And we do not look at their face. அவங்க அங்க வந்தா நம்ம இங்க விலகி போவது. When they come on one side, we immediately slip away through the other side. இது கிறிஸ்துவின் சுபாவம் அல்ல. This is not the nature of Christ. இது அந்தி கிறிஸ்துவின் சுபாவம். This is the nature of Antichrist. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? What should we do? என்னை நிந்திக்கக்கூடிய, என்னை துன்பப்படுத்தக்கூடிய இந்த குறிக்கப்பட்ட நபருக்காக என் இயேசு இந்த உலகத்துல மனிதனாய் வந்தார், சிலுவையிலே தொங்கினார். My Jesus came to this world as man and also hung on the cross so that he might change the person who despitefully uses me and persecutes me to be like Christ. என்னை நிந்திக்கக்கூடிய, என்னை துன்பப்படுத்தக்கூடிய இந்த நபரை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும், பாதாளத்துக்கு நரகத்துக்கு தப்புவிக்க வேண்டும். அதற்காகத்தான் தேவன் இயேசு மனிதனாய் மாறினார், கல்வாரி சிலுவையிலே தொங்கினார். Jesus became man and hung on the cross so that the people who had despitefully used me and persecuted me should be delivered from hell and also maybe made worthy of heaven. இந்த வெளிப்படுத்தலை நாம் பெற்றுக்கொள்ளாவிட்டால், if we do not receive this revelation, அப்ப நம்முடைய ஜீவிதத்தில் நாம் என்ன செய்வோம்? what will we do in our lives? இப்ப சொல்லப்பட்டபடி சத்துருக்களை நம்மால் சிநேகிக்க முடியாது. Now as written here, we cannot love our enemies. இப்ப இந்த வசனத்தை கேட்கும்போது நம்முடைய ஜீவிதத்தை செக் பண்ணி பாருங்க, ஒப்பிட்டு பாருங்க. Now while listening to these verse itself, we got to check out your life. நமக்கு சத்துருக்களா யாரெல்லாம் எழும்பி கிரியை செய்தாங்கங்கறத நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வாங்க. You have to bring before your eyes all those people who rose up against you and worked against you, those whom you count as your enemies. அவங்களை நம்மால சிநேகிக்க முடிகிறதா? Are we able to love them?
யோசித்து பாருங்க, சிநேகிக்க முடிகிறதா? Just think, can you love them? அடுத்து, Next, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்க. bless them that curse you. யாரெல்லாம் நமக்கு சாபம் போட்டாங்க, Those who cursed us, அத கண்களுக்கு முன்பாக கொண்டு வரணும். then coming in front of us. அப்ப அவங்களை ஆசீர்வதிக்க முடிகிறதா? And are you able to bless them? இல்ல சபிக்கிறவங்க மேல நமக்கு துக்கமும் வேதனையும் வருத்தமும் உண்டாகுதா? Or are you in grief and pain and looking at the people who cursed us? அவங்களோடு உள்ள ஐக்கியம் நமக்கு துண்டிக்கப்படுகிறதா? And is the fellowship with them getting snapped off? அடுத்து, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். Next, do good to them that hate you. இந்த சுபாவம் நமக்கு இருக்குதான்னு பாருங்க. Just find out you've got such natures. உங்களை நிந்திக்கிறவங்களுக்காகவும் துன்பப்படுத்துறவங்களும் நமக்காகவே ஜெபிக்கிறது இல்ல. We do not pray for ourselves, and how come we pray for them which despitefully use us and persecute us? நம்முடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்காக ஜெபிக்கிறது இல்ல. We do not pray for our friends and relatives. அப்புறம் எங்க நிந்திக்கிறவங்களுக்கும் துன்பப்படுத்துறவங்களுக்கும் ஜெபிக்கிறது? And then from where are we going to pray for those who despitefully use us and persecute us? இந்த பூமியில ஒரு ஐஸ்வரியவான் இருந்தான். In this world there was a rich man. ஒரு பெரிய ஐஸ்வரியவான். He was very rich man. அவனுக்கு தனக்காக ஜெபிக்க அவனுக்கு நேரமே இல்லை. He did not find time to pray for himself. அவனுக்கு மொத்தம் 5 சகோதரர்கள் இருந்தாங்க. He had 5 brethren. அந்த தனக்காகவும் ஜெபிக்க நேரம் இல்லை, தன் குடும்பத்துக்காகவும் ஜெபிக்க நேரம் இல்லை, அதே வேளை தன்னுடைய 5 சகோதரர்களுக்காகவும் ஜெபிக்க நேரம் இல்லை. He did not find time to pray for himself nor for his family and not even for his 5 brethren. காரணம், எப்போதும் பிஸியா காணப்பட்டான். The reason was that he was always quite busy. பிஸி, BUSY, Busy, BUSY. being under Satan's yoke. Being under Satan's yoke. சாத்தானுடைய நுகத்தின் கீழ், சாத்தானுடைய கட்டுப்பாட்டின் கீழ் காணப்பட்டான். He was found under Satan's yoke or Satan's control. சதா பிசினஸ். Always he was minded about his business. சுகபோகமான ஜீவியம். A luxurious life. அவன் பூரணத்தை பற்றி கவலைப்படல. He was not bothered or worried about his perfection. இயேசுவின் திவ்ய சுபாவத்தை பெற்றுக்கொள்றதை பற்றி கவலைப்படல. He was not bothered about receiving the divine natures of Christ. அல்லது வேத வசனத்தின்படி ஒரு ஜீவியம் செய்யணும்ங்கறத குறித்து கவலைப்படல. Nor was he bothered about leading a life according to the word of God. பாதாளத்தை குறித்து, நரகத்தை குறித்த பயம் அவனுக்கு இல்ல. He did not have a fear over hell and grave. ஆகவே அவன் தனக்காகவும் ஜெபிக்க நேரம் இல்ல, தன் கூட பிறந்த சகோதரர்களுக்காகவும் ஜெபிக்க நேரம் இல்ல. Therefore he did not have any time to pray for himself nor for his brethren. பின்ன எப்படி அவன் தன்னை துன்பப்படுத்துறவங்களுக்கும் பயக்கிறவங்களுக்கும் ஜெபம் பண்ண முடியும்? How come then can he pray for those who persecute him or despitefully use him? தனக்காக ஜெபிக்க நேரம் இல்லாத, தன் உடன் பிறந்தவர்களுக்காக ஜெபிக்க நேரம் இல்லாத ஒரு மனிதனுக்கு தன்னை பகைக்கிறவங்களுக்காகவும் அல்லது துன்பப்படுத்துறவங்களுக்காகவும் நிந்திக்கிறவங்களுக்காகவும் எப்படி ஜெபிக்க முடியும்? A person who does not find time to pray for himself nor for his brethren, how come will he find time to pray for those who despitefully use him and persecute him? இப்ப பாருங்க, நம்மில் பலரை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த சத்தியத்துல எத்தனையோ வருஷம் ஆச்சு. Now when we consider most of us, it's been many years since we have come to this truth. அபிஷேகம் பண்ணப்பட்டு எத்தனையோ வருஷம் ஆச்சு. And also it's been many years since we've been anointed. இப்ப இதுல சொல்லப்பட்ட ஒரு சுபாவம் நமக்குள்ள இருக்குதா? Now can we find out at least one nature that's been told here? ஒரு நைட் முழுவதும் உட்கார்ந்து உங்களை நிந்திக்கிறவங்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துறவங்களுக்காக கண்ணீர் விட்டு என்னைக்காவது ஜெபித்தது உண்டா? Have you ever prayed throughout a whole night with tears for people who are despitefully using you and persecuting you? உங்களை நிந்திக்கிறவங்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவங்களுக்காக ஜெபிக்கிறது நிப்பாட்டுங்க, அது வேண்டாம், அது இருக்கட்டும். உங்களுக்காக, உங்களுடைய பூரணத்துக்காக ஒரு நைட்டு முழுவதும் உட்கார்ந்து உங்களுடைய தேவனுடைய திவ்ய சுபாவத்தை பெற்றுக்கொள்றதுக்காக ஜெபித்தது உண்டா? Leave away praying for those who despitefully use you and persecute you. But have you ever had the experience of praying throughout a whole night for your perfection? அப்ப நான் சொல்றேன், இந்த ஐஸ்வரியவானுக்கு, Now the rich man that I'm speaking about, 5 சகோதரர்கள். he had 5 brethren. அவன் தனக்காகவும் ஜெபிக்கவில்லை, He never prayed for himself, தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்களுக்காகவும் ஜெபிக்கவில்லை. nor for his brethren. ஆகவே அவன் தன்னை நிந்திக்கிறவங்களுக்கும் துன்பப்படுத்துறதுக்கும் ஜெபித்திருக்கவே மாட்டான். Therefore surely he wouldn't have prayed for those who had despitefully used him and persecuted him. என்ன சம்பவித்தது? What happened? திடீரென்று ஒரு நாள் அவனுக்கு மரணம் வந்தது. All of a sudden he had to die. மரணம் வந்தபோது என்ன நடந்தது? After his death what happened? அவன் பாதாளத்துக்கு அனுப்பப்பட்டான். He was sent to hell. அந்த வேதனைப்படக்கூடிய இடத்துல துடித்துக் கொண்டிருக்கிறான். He was there writhing in pain in the place of torment. இந்த பூமியில் அவன் ஐஸ்வரியவானா இருக்கும்போது பல காரியங்களை புசித்து குடித்திருப்பான். When he was a rich man in this world, he would have led a sumptuous life, drinking and eating whatever he wanted. இப்ப பாதாளத்துல போய் ஒரு சொட்டு தண்ணீர், ஒரே ஒரு சொட்டு தண்ணிக்காக துடித்துக் கொண்டிருக்கிறான். Now in hell he was just longing for just a drop of water. இப்ப பாருங்க,
பூமியில உயிரோடு இருந்தபோது அவனுக்கு ஜெபிக்க நேரம் இல்லை. Now while he was alive on this earth, he did not have any time to pray. தனக்காகவும் ஜெபிக்கவில்லை. He did not pray for himself. தனக்கு கர்த்தர் கொடுத்த 5 சகோதரர்களுக்காகவும் ஜெபிக்கவில்லை. Nor did he pray for the 5 brethren that the Lord had given to him. தன்னை துன்பப்படுத்துறவங்களுக்காகவும் தன்னை நிந்திக்கிறவங்களுக்காகவும் ஜெபிக்கவில்லை. And he also did not pray for those who despitefully used him and persecuted him. எதிர்பாராத நேரத்தில் மரணம் வந்து விட்டது. At the unexpected time, death came. மரித்த பிற்பாடு பாதாளத்துக்கு போய் விட்டான். After death, he had to go to hell. இப்ப பாருங்க, பாதாளத்திலிருந்து ஜெபிக்கிறான். Now there from hell he was praying. பூமியில ஜெபிக்க நேரம் இல்லாதவங்களுக்கு எல்லாம் முடிவு அப்படிதான். And that will be the end of people who do not find time to pray in this earth. தேவன் நாட்களை, ஆயுசு நாட்களை கிருபையாக நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளையும் தருகிறார். Graciously the Lord is adding every day to our life in this world. எதுக்காக? What for? நம்ம எப்படியாயிலும் இயேசுவை போல மாறணும். Somehow we should become like Jesus. பாவியாகிய மனிதன் இயேசுவை போல மாறுவதுதான் ரகசியமான தேவ ஞானம். A sinner becoming like Jesus is the mystery of the wisdom of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆனா நாம் என்ன செய்கிறோம்? But what are we doing? இன்றைக்கு நம்முடைய பூரணத்துக்காக ஜெபிக்க நேரம் இல்ல. Today we do not find time to pray for our perfection. நமக்கு இந்த பூமியில உள்ள சகோதரர்களுக்காக ஜெபிக்க நேரம் இல்ல. We don't find time to pray for our siblings in this world. சகோதரர் மாத்திரம் சகோதரிகள் இருந்தா சகோதரிகளுக்காக ஜெபிக்கணும். And brothers and sisters for sisters. நண்பர்கள் இருந்தா நண்பர்களுக்காக ஜெபிக்கணும். If you got friends, you got to pray for them. இவை எல்லாவற்றையும் பார்க்கல நம்மை துன்பப்படுத்துறவங்களுக்காக, நிந்திக்கிறவங்களுக்காக ஜெபிக்கணும். Above all, we got to pray for those who despitefully use us and persecute us. ஆனா இதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல பூமியில. But at present in this world, we do not find time for all these. ராக்காலங்கள்ல உட்கார்ந்து கண் விழித்து ஜெபிக்க மனம் இல்ல. We don't have any mind to pray throughout the night staying awake. சுகபோகமா நித்திர பண்ற அனுபவம். We have an experience of sleeping with all comfort. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதனால என்ன நடக்க போகிறது? What's going to happen because of that? எதிர்பாராத நேரத்திலே மரணம் வந்து பாதாளத்துக்கு போகிற அனுபவம். And unexpected time death will come and have to go to hell. இப்ப பாதாளத்துக்கு போன பிற்பாடு அந்த வேதனையில துடிக்கும் போது, புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை என்று சொல்லப்பட்ட அந்த பாதாளத்துக்கு போன உடனேயே ஒரு பெரிய ஜெப ஆவி உண்டாகுது. Now after going to hell, a place of torment, about which it is written, worm shall be thy bed and worm shall cover thee. From there you've got a spirit of prayer. வாசிப்போம் லூக்காவுல அந்த வசனத்தை. அவன் என்ன சொல்றான்? ஆபிரகாமை பார்த்து, என் தகப்பனே, எனக்கு பூமியில 5 சகோதரர் உண்டு, அவங்க ஒருத்தர் இந்த பாதாளத்துக்கு வரக்கூடாது. In Luke chapter 16 verse 28 is written, looking unto Father Abraham, he said, I have 5 brethren, and let them not come to this place of torment. வாசிப்போம் லூக்கா 16ல 22 முதல். Luke chapter 16 verse 22 onwards. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசரும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். And it came to pass that the beggar died and was carried by the angels into Abraham's bosom. The rich man also died and was buried, and in hell he lift up his eyes, being in torments, and seeth Abraham afar off, and Lazarus in his bosom. And he cried and said, Father Abraham, have mercy on me, and send Lazarus, that he may dip the tip of his finger in water, and cool my tongue, for I am tormented in this flame. But Abraham said, Son, remember that thou in thy lifetime receivedest thy good things, and likewise Lazarus evil things. But now he is comforted, and thou art tormented. And beside all this, between
us and you there is a great gulf fixed, so that they which would pass from hence to you cannot, neither can they pass to us that would come from thence. Then he said, I pray thee therefore, Father, that thou wouldest send him to my father's house, for I have 5 brethren, that he may testify unto them, lest they also come into this place of torment. பாதாளத்துக்கு போன பிற்பாடு இவனுக்கு எவ்வளவு அருமையான சுபாவம் பாருங்க. After going to hell, we can see such a wonderful nature he had. நான் தான் பாதாளத்துக்கு வந்து வேதனைப்படுறேன், என் சகோதரர் ஒருத்தரும் இங்கே வரக்கூடாதுங்கிற எண்ணம் அவனுக்கு உண்டானது. He had a thought, now I am being in torments in this hell, but none of my 5 brethren should come to this place of torment. மாத்திரமல்ல, பாதாளத்தில் போன பிற்பாடு பூமியில உயிரோடு இருக்கிற சகோதரர்களுடைய ரட்சிப்புக்காக அவன் ஜெபிக்கக்கூடியவனாய் ஆபிரகாமிடத்தில் பரிந்து பேசக்கூடியவனாய் இருக்கிறான். Not only that, after going to hell, he had a habit of praying to the Father for the salvation of his brethren, and also was interceding with Abraham. வேண்டிக் கொள்ளுகிறான். He was requesting, என் சகோதரர்கள் ஒருத்தர் இங்கே வந்துடக்கூடாது, none of my brethren should come here. நான் வேதனைப்படுறது போதும், It's enough that I am in torments. என் சகோதரர்கள் என்ன போலதான் பூமியில ஜீவிக்கிறாங்க, My brethren also living the same way I lived in this earth. அவங்க தேவனை கருத்தா தேடவில்லை, They did not diligently seek the Lord. தேவனுடைய திவ்ய சுபாவங்களை பெற்றுக்கொள்ள தங்களை ஒப்பு கொடுக்கவில்லை, They did not surrender themselves to receive the divine virtues of God. அவங்க கண்ணீர் விடவில்லை, They did not shed tears. உபவாசிக்கவில்லை, They didn't fast. துன்பப்படுத்துறவங்களுக்காக நிந்திக்கிறவங்களுக்காக ஜெபிக்கவில்லை, They did not pray for those who despitefully used them and persecuted them. நன்மைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. And they have received all the good things. ஒரு சுகபோகமான ஜீவியம், A life of comfort. பாதாளத்தை பற்றிய பயம் இல்ல. They did not have a fear about hell. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, இந்த மாலை வேளையில் நம்முடைய ஜீவியத்தை நாம் நிதானிப்போமாக. let us examine our lives this evening. இந்த ஸ்திரீயின் ரகசியம் என்ன? What is the mystery of the woman? இயேசுவின் ரகசிய வருகையில ஒருவன் எப்போது கைவிடப்படுகிறான்? When or how is a man being left behind in the secret coming of Jesus? எப்போது அந்த ஸ்திரீயாக அவன் மாறுகிறான்? How is he becoming that woman? அல்லது விழுந்து போன சபையில அந்திகிறிஸ்துவை வணங்கக்கூடிய அந்த சபையில அவன் எப்போது ஒரு உறுப்பினராக மாறுகிறான்? Or when does he become a member of the fallen church or the church of Antichrist? சத்துருக்களை சிநேகிக்க முடியல. He was not able to love his enemies. சபிக்கிறவங்களை ஆசீர்வதிக்க முடியல. He was not able to bless them that cursed him. நிந்திக்கிறவங்களுக்காகவும் துன்பப்படுத்துறவங்களுக்காகவும் ஜெபிக்க முடியல. He was not able to pray for them which despitefully used him and persecuted him. பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்ய முடியல. He was not able to do good to them that hated him. அப்ப இந்த சுபாவத்தை பெற்றுக்கொள்றதுக்காக தான் ஆண்டவர் நமக்கு தருணங்களை கொடுக்கிறார். God is giving chances so that we might acquire such natures. ரெண்டு அனுபவம். 2 experiences. ஒன்று, நாம் என்ன செய்யணும்? சத்துருக்களை சிநேகிக்கணும். First, we've got to love our enemies. அந்த சுபாவத்தை முதல்ல நம்ம பெற்றுக்கொள்ளணும். First, we've got to receive that nature. அது மட்டும் போதாது. It's not enough. நமக்கு யார் சத்துருக்களா இருக்கிறாங்களோ அவங்க சவுலை போல இருந்தா அவங்க பவுலை போல மாறும்படி நாம தேவ சமூகத்துல பரிந்து பேச வேண்டும், ஜெபிக்க வேண்டும். We've got to pray and intercede in God's presence so that in case we've got enemies like Saul, they should be converted like Paul. அடுத்து நம்ம பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்யணும். அது ஒரு சுபாவம் நமக்கு தேவை. Next, we need another nature, that is, we've got to do good to them that hate us. அது மாத்திரமல்ல, ரகசியமான தேவஞானம். That not only is that the mystery of the wisdom of God. நம்ம யாரெல்லாம் பகைக்கிறாங்கங்கறத கண்டுபிடிச்சு அந்த பகைக்கக்கூடியவங்க நரகத்துக்கு போய் விடாத அளவுக்கு, பாதாளத்துக்கு போய் விடாத அளவுக்கு அவங்களுக்காக ஜெபித்து அவங்களும் இயேசுவை போல தேவனை போல மாற நம்மால் முடிந்த உதவியை நாம் செய்ய வேண்டும். We have to find out those who hate us, and we got to pray so that they do not go to hell, but they have to become like Jesus and also do good as much as it lieth with us. அடுத்து சபிக்கிறவங்களை ஆசீர்வதிப்பது. Next, we've got to bless them that curse us. அது ஒரு சுபாவம் நமக்கு தேவை. We need that nature too. மறுபக்கத்துல, on the other side, யாரெல்லாம் சபிக்கக்கூடியவங்களா இருக்காங்களோ, those who are cursing, ஆண்டவரே என்ன சபிச்சு இவங்க நரகத்துக்கு போயிட கூடாது. Lord, by cursing me they should not go to hell. என்னை சபிக்கக்கூடியவர்கள் நரகத்துக்கு போய் விட கூடாது. Those who are cursing me should not go to hell. அவங்க வந்து பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டும். They've got to come to the kingdom of heaven. அந்த சபிக்கக்கூடிய கூட்டத்தில் இருக்கிற அவங்களும் ஒரு பவுலை போல அல்லது உம்மை போல அவர்கள் மாற வேண்டும். Those who belong to the group of people who curse must also become like Paul or like you. அவர்களுக்காகத்தான்
நீர் மனிதனாய் மாறி இந்த உலகத்துக்கு வந்தீர். Only for them you came in the form of man to this world. அவர்களுடைய பாவங்களையும் நீ கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தீர். You carried the sins of those people also on Calvary. அப்படிப்பட்டவர்களுக்காகவும் உம்முடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் நீ சிந்தினீர். You shed your final drop of blood even for such people. அவர்களையும் புதிய எருசலேமாய் சீயோனாய் மாற்றும்படியாகவே நீர் மனிதனாய் மாறினீர். You came like man to change even them like Zion and New Jerusalem. இப்ப கேள்விப்பட்டபடி இந்த வெளிப்படுத்தல் எல்லாம் எத்தனை பேருக்கு இருக்குது? How many of you have such revelations as heard now? இப்போதே கதறும்படியாக தேவன் தருணத்தை கொடுக்கிறார். The Lord is giving chances that we can cry out right now. இப்போதே ஒத்துக்கொண்டு அறிக்கையிடும்படியாக சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார். God is giving opportunities that we might acknowledge and confess right now. நம்முடைய நிலவரத்தை தேவ சமூகத்தில் ஒத்துக்கொண்டு இயேசுவின் பரிசுத்த இரத்தத்தை வருந்தி அழைப்போமாக. Let us acknowledge our state in God's presence and let us beseech and call the holy blood of Jesus. ஆண்டவரே, முதலாவது என் சத்துருக்களை என்னால சிநேகிக்க முடியல. Lord, first of all, I'm not able to love my enemies. அது ஒரு முதல் சுபாவம். That's the first nature. அது கிறிஸ்துவின் சுபாவம். That's the nature of Christ. ஆனா சத்துருக்களை பகைச்சா அது அந்தி கிறிஸ்துவின் சுபாவம். But if I hate my enemies, that's the nature of Antichrist. அப்ப ரகசியமான தேவ ஞானங்கிறது சத்துருக்களை சிநேகிக்கணும். Therefore, the mystery of the wisdom of God is that we've got to love our enemies. அப்ப ரகசியமான தேவ ஞானத்தின் இரண்டாவது பக்கம் என்ன? What is the second side of the mystery of the wisdom of God? நமக்கு சத்துருக்களாய் இருக்கிறவங்களும் புதிய எருசலேமாய் சீயோனாய் மாறுவதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். Jesus came to this world to change our enemies also as Zion and Jerusalem. ஏனென்றால் தேவன் உங்களுடைய என்னுடைய பாவங்களை மாத்திரமல்ல, For God not only your sins and my sins, முழு உலகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்த்த ஆட்டுக்குட்டியாய் இருக்கிறார். He is the Lamb of God who carried the sins of the whole world. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி. Behold the Lamb of God which carried the sins of the whole world. இதோ அந்த தேவ ஆட்டுக்குட்டி. Behold the Lamb of God. ஆகவே நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். Therefore we got to understand a thing. இயேசு கிறிஸ்தவர்களுடைய பாவங்களை மாத்திரமல்ல, Not only the sins of the Christians did Jesus carry. பெந்தோகஸ்தே ஜனங்களுடைய பாவங்களை மாத்திரமல்ல, Not only the sins of the Pentecostals. முழு உலகத்தில் உள்ள ஒவ்வொரு விபச்சாரக்காரன், Every adulterer in this whole world. முழு உலகத்திலும் காணப்படுகிற ஒவ்வொரு வேசிக்கல்லன், And every fornicator in this whole world. முழு உலகத்திலும் காணப்படுகிற ஒவ்வொரு கொலைபாதகன், And every murderer found in this whole world. முழு உலகத்திலும் காணப்படுகிற ஒவ்வொரு கொள்ளைக்காரன், And every dacoit found in this whole world. மாத்திரமல்ல ஒவ்வொரு துன்மார்க்கன், Not only that, every wicked person. ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தையும் தன்மேல் சுமந்து தீர்க்கும்படியாகவே இயேசு மனிதனாய் மாறி இந்த பூமிக்கு வந்தார். இதுவே ரகசியமான தேவஞானம். Jesus came in the form of man to this world to carry the sins of everyone in this whole world. That is the mystery of the wisdom of God. ஆகவே அந்த பரிசேயனை போல இவன் விபச்சாரக்காரன், இவன் அநியாயக்காரன், இவன் பரிகாரன், இவன் ஆயக்காரன் என்று குற்றப்படுத்துவதை, தூசிப்பதை நிறுத்துவோம். So let's stop accusing others and also cursing others as the Pharisee did towards the extortioner, unjust, adulterer and publican. ஓ, இந்த விபச்சாரக்காரனுக்காக தானே என்னுடைய இயேசு முந்தின நித்தியத்திலே வார்த்தையாய் காணப்பட்டவர், பிதாவின் மடியில் செல்லப்பிள்ளையாய் இருந்தவர், இந்த பூமியிலே மனிதனாய் மாறி அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். My Jesus, who was the word in the former eternity, who was a delight in the Father's bosom, came as man to this world to carry the sins of this adulterer. இந்த கொலைகாரனுக்காக, இந்த கொள்ளைக்காரனுக்காக, இந்த அநியாயக்காரனுக்காக இவர்கள் எல்லாருடைய பாவத்தையும் என் இயேசு கல்வாரி சிலுவையிலே அவர்கள் பாவங்களை சுமந்து தீர்த்தாரே. My Jesus carried the sins of this extortioner and dacoit and every sinner in this world on Calvary. இயேசு சிலுவையிலே தொங்கினார். Jesus hung on the cross. இதான் ரகசியமான தேவ ஞானம். This is the mystery of the wisdom of God. சபையில ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில குற்றத்தை பார்த்தாலும் சரி, And if you find a sin in the life of a child of God in the church, உலகத்துல நீங்கள் வேலை ஸ்தலத்துல, படிக்கிற இடத்துல, குடும்பத்துல, உங்க உறவினர்கள் மத்தியில இப்படிப்பட்டதான பாவிகளை, துன்மார்க்களை பார்த்தாலும் சரி, you might see sinners or wicked people of such a sort in the place where you study, place where you work, in the world or in your family or in your own house. அவர்களை பார்க்கல நான் நல்லவன் பரிசுத்தன் என்று சொல்லாதே. Do not say I'm better than them or holier than them. அவர்களுக்காகவும் கிறிஸ்து மரித்தாரே. Christ died even for them. வாசிங்க, அக்கிரமக்காரர்களுக்காகவும் கிறிஸ்து மரித்தாரே என்று எழுதப்பட்டிருக்குதா? அக்கிரமக்காரருக்காகவும் கிறிஸ்து மரித்தாரே.
Christ died even for the sinners. எல்லாருக்காகவும் மரித்தார். Christ died for everybody. அதான் ரகசியமான தேவஞானம். That is the mystery of the wisdom of God. அப்ப நாம் என்ன செய்வோம்? So what should we do? தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே யாராலும் நம்மை பகைத்தாலும், Even though people among the people of God might hate us, நம்மை சபித்தாலும், they might curse us, நம்மை துன்பப்படுத்தினாலும், they might persecute us, நம்மை நிந்தித்தாலும், they might despitefully use நமக்கு us, சத்துருக்களாய் எழும்பினாலும், they might rise up as our enemies. அவர்களிடத்தில் கிறிஸ்துவின் திவ்ய சுபாவத்தை வெளிப்படுத்துவதுதான் ரகசியமான தேவஞானம். Revealing the divine natures of Christ before them is the mystery of the wisdom of God. மறுபக்கத்துல, On the other side, அப்படிப்பட்டவர்களுக்காக என் இயேசு தன்னுடைய கடைசி இரத்தத்தை சிந்தினார், அப்படிப்பட்டவர்களுடைய பாவங்களையும் என் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்தார், எனவே இவர்கள் நரகத்துக்கு தப்ப வேண்டும், ஆண்டவரே எப்படியாயிலும் இவர்களை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்தும் என்று கண்ணீர் விட்டு கதற வேண்டும். அதுதான் ரகசியமான தேவஞானம். for such people my Jesus shed his final drop of blood. For such people my Jesus hung on the cross and died, and for that reason you got to shed tears and pray so that they might be delivered from hell and go to heaven. நாம் இப்படி செய்தால் இயேசுவின் ரகசியவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிற கற்புள்ள கன்னிகையாக மாறுவோம். If we do likewise, we shall become chaste virgins who will be caught up in the secret coming of Jesus. இல்ல தீமைக்கு தீமையும், Or if you do evil for evil, பேதுருல சொல்லப்பட்டிருக்கலையா, தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டினால். if written in Peter, if you do evil for evil and railing for railing, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று பதிலுக்கு பதில் செய்தால், if you do an eye for an eye and a tooth for a tooth, in this way if you recompense. அடுத்து இயேசு ஒரு கூட்டத்தை குறித்து சொல்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல, உங்களை சிநேகிக்கிறவங்களே நீங்க சிநேகித்தால், சிலர் அப்படிதான் செய்வாங்க, தங்களை யார் சிநேகிக்கிறாங்களோ, தங்களை யார் கனம் பண்றாங்களோ, தங்களை யார் மதிக்கிறாங்களோ அவங்கள மட்டும் சிநேகிப்பாங்க. அதுக்கு நம்ம தேவனுடைய பிள்ளையா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, கிறிஸ்தவனா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, உலகத்தானா இருந்தா போதும். Next in Matthew chapter 5, Jesus says of another group of people that those who love them which love them, for that you needn't be a Christian, you can be anyone in this world, loving people whom they love you and respecting people who respect you, honoring people who honor you. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 46 முதல் 48 வரை. Matthew chapter 5 verses 46 to 48. உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள். உலகத்தான அதை செய்றான். People in the world do the same thing. இல்ல அந்த வசனத்தை இங்கிலீஷ்ல வாசிங்க. For if you love them which love you, what reward have ye? Do not even the publicans the same? சிலர் அப்படித்தான், தேவனுடைய பிள்ளைகள் தங்களை சிநேகிக்கிறவங்கட்ட மட்டும் ஐக்கியம் வைப்பாங்க. Certain children of God are like this. They will have a fellowship only with those who love them. அதான் சபையில குரூப் ஃபார்ம் ஆகுறது. That is the reason for groupism in the church. குரூப்பா இருப்பாங்க, தங்களை சிநேகிக்கிறவங்க, தங்களுடைய இனம் ஜனம் பந்து அப்படி சிநேகிக்கிறவங்க ஒரு கூட்டம். A group of people grouping together, those who love themselves and also their own kindred and their own community. அப்படிப்பட்டவங்க கிறிஸ்தவங்களே கிடையாது. Such people aren't Christians at all. இயேசு சொல்றா ஆயக்காரன் அதை செய்றான். Jesus says publicans also do the same thing. அடுத்து, Next, உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். and if you salute your brethren only, what do ye more than others? Do not even the publicans so. Be therefore perfect, even as your Father which is in heaven is perfect. இப்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சுபாவம் நமக்குள்ள இருந்தால், இந்த சுபாவத்தை நாம் பெற்றுக்கொண்டால், நாம் கற்புள்ள கன்னிகையாய் மாறி இயேசுவின் ரகசியவர்களை எடுத்துக்கொள்ளப்படுவோம். It's very clearly written, if we do all these things, if we have these natures in us, we will become chaste virgins and will be raptured in the secret coming of Jesus. நீங்க சிநேகிக்கிறவங்கள மாத்திரம் சிநேகிச்சுட்டு அவங்க பின்னாடி நீங்க போயிட்டு இருந்தால், if you love people who love you alone and follow them only, உங்க சகோதரி மாத்திரம் வாழ்த்தி கொண்டிருந்தால், if you are saluting your brethren alone, இயேசுவின் ரகசிய வருகையிலே கைவிடப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். there might be a chance whereby you are being left behind in the secret coming of Jesus. அந்த மிருகத்தின் மேல் இருக்கிற ஸ்திரீயாக மாற வேண்டிய சூழ்நிலை வரும். A situation might arise that you become the woman riding upon the beast. ஆகவே இந்த ரோம சாம்ராஜ்யம் முதலாவது செய்த காரியம் என்ன? Therefore, what was the first thing done by the Roman Empire? 1 கொரிந்தியர்ல நாம் படித்தோமே, As we read in 1 Corinthians, ரகசியமான தேவ ஞானத்தை அவங்க அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்களே. had they known the hidden wisdom of God, they wouldn't have crucified the Lord of glory. அப்ப ரோம சாம்ராஜ்யம் மாத்திரமல்ல, Not only the Roman Empire, இன்றைக்கு இந்த ரகசியமான தேவ ஞானம் நமக்கு தெரியாவிட்டால்,
Today, if we do not know the mystery of the wisdom of God, இந்த ரகசியமான தேவ ஞானம் என்ன? what is the mystery of the wisdom of God? உன் சத்துருக்களை சிநேகி. Love your enemies. அந்த சத்துருக்களும் பரலோகத்துக்கு போகணும்னு அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. And you have to pray so that your enemies also go to heaven. உன்னை சபிக்கிறவனை ஆசீர்வதி. You have to bless them that curse you. உன்னை சபிக்கக்கூடியவனுக்காகவும் இயேசு சிலுவையிலே பாவங்களை சுமந்தார். And Jesus carried the sins of those who hate you also. உங்களை என்னை சபிக்கிறவங்களுக்காகவும் இயேசு தன்னுடைய கடைசி ரத்தத்தையும் சிந்தி இருக்கிறார். Jesus shed his final drop of blood even for those who hate you and me. இன்றைக்கு உங்களையும் என்னையும் கல்லெறியக்கூடிய கூட்டத்தில் இருக்கிறவங்களையும் பரலோகத்தில் கொண்டு சேர்ப்பதற்காகத்தான் இயேசு இந்த பூமியிலே மனிதனாய் வந்தார். Jesus came as man to this world so that he may take to heaven the person who is stoning you and me. இப்ப இதை நாம் விளங்கிக் கொண்டா, if we understand this, நாம் ஒருபோதும் பரிசேயனை போல பெருமையா பேச மாட்டோம். never will we be bragging like the Pharisee. ஏசாயா 65:5 சொல்லப்பட்டது போல உன்னை பாருங்க நான் பரிசுத்தன்னு சொல்ல மாட்டோம். And never will we say as written in Isaiah chapter 65 verse 5, I am holier than thou. ஜீவியத்தில் குற்றங்கள் உள்ளவர்கள், பாவங்கள் உள்ளவர்கள், ரகசிய பாவத்தில் அடிமைப்பட்டவங்கள இதெல்லாம் நமக்கு தெரியுமானா அவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிப்போம். If we know the secret sins of people and the sins of and the other shortcomings of people, we will start praying for them. பாருங்க, தேவனுடைய மனதை விளங்கிக் கொள்ளுங்க. First understand the mind of God. நோவா வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். Noah was lying down with his garments away from his body. அப்ப அவனுடைய பிள்ளைகள்ல ஒருத்தன் வந்து என்ன செய்தான்? அதை பார்த்தான். One of his sons saw his nakedness. காம் அதை பார்த்தான். Ham saw that. அவன் போய் வெளியில உள்ளவங்ககிட்ட சொல்லல. He did not go and say to people who were outside. நல்லா கவனிங்க. Listen carefully. தகப்பன் வஸ்திரம் விலகி படுத்திருந்ததை தகப்பனுடைய நிர்வாணத்தை போய் அவன் உலக ஜனங்கள்கிட்ட வெளியில உள்ளவங்ககிட்ட சொல்லல. His father was lying naked and he did not say about the nakedness of his father to people outside the family. தன்னுடைய சொந்த சகோதரர்கிட்ட தான் சொன்னான். He told it to his own brethren. ஆனா அந்த மற்ற ரெண்டு சகோதரர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? But do you know what the other two brothers did? அந்த தகப்பனுடைய நிர்வாணத்தை தாங்கள் பாராதபடிக்கு, so that they do not look at the nakedness of the father, இருவரும் ஒரு வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு, ஒரு போர்வை எடுத்துக்கொண்டு, both of them carrying a blanket on their shoulders, அந்த போர்வையோட ஒரு கார்னர் ஒருத்தன் பிடிச்சிருக்கான், இன்னொரு கார்னர் இன்னொருத்தன் பிடிச்சிருக்கான், ரெண்டு பேரும் ரிவர்ஸ்ல பின்னிட்டு நடந்து வர்றாங்க. and both of them were holding the corners of the blanket and walking backward. தகப்பனுடைய நிர்வாணத்தை அவங்க பார்க்கவில்லை. They did not look at the nakedness of the father. அதை அப்படியே மூடுகிறார்கள். and they were covering their father. தகப்பன் அந்த வெறி தெளிந்த போது, when the father became sober, தன்னுடைய மூன்று பிள்ளைகள் செய்ததை அறிந்து கொண்டான். and he came to know of the things done by his three children. இப்ப இந்த காம் நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம்? had Ham thought, what could he have done? அந்த இரண்டு சகோதரர்களுக்கு அறிவிக்காமலேயே இதை மறைத்திருக்கலாம். without informing the other two brothers, he could have covered it up. ஆனா அவன் அதை செய்யல. but he didn't do that. அதனால நோவா அதை சபிக்கிறான். and therefore Noah cursed Ham. அதை கர்த்தர் அந்த சாபத்தை அப்படியே அங்கீகரிக்கிறார். and the Lord accepted that. கானான் சபிக்கப்பட்டவன். Canaan was cursed. இன்றைக்கு வரைக்கும் அவங்க சபிக்கப்பட்டவங்களா தான் இருக்கிறாங்க. even till today Canaanites are cursed. சபிச்சிட்டான். he cursed them. அப்ப தேவனுடைய மனது என்ன? what's the mind of God? அன்பு திரளான பாவங்களை மூடும். love covereth a multitude of sins. இயேசு நம்முடைய பாவங்களை காட்டி கொடுக்க முடியாய் வரவில்லை. Jesus did not come to this world to show or betray our sins. அதை தன்மேல் சுமந்தார். he carried it upon himself. நீங்களும் நானும் தொங்க வேண்டிய அந்த சிலுவையில உங்களுக்கு பதிலாக, எனக்கு பதிலாக இயேசு தொங்கினார். in the cross where you and I have to hang, Jesus hung instead of us. இந்த ரகசியமான தேவ ஞானத்தை நாம் விளங்கிக் கொண்டால், if we understand the mystery of the wisdom of God, நம்முடைய சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். we'll pray for our enemies. நம்மை நிந்திக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். we'll pray for those who despitefully use நம்மை us. துன்பப்படுத்துறவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். we'll pray for those who persecute us. நம்மை சபிக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். we'll pray for those who curse us. அப்படி நாம் ஜெபிக்கும் போது, when we pray like this, அவருடைய ரகசிய வரிக்கு ஆயத்தப்படுவோம். we will be getting ready for his secret coming. இப்படிப்பட்ட சுபாவம் நமக்குள்ள இல்லாவிட்டால், if we do not have such natures, நாம் என்ன செய்கிறோம்? இயேசுவை சிலுவையிலே அறைகிறோம். then we are crucifying Jesus on the cross. நம்ம பகைக்கிறவனை நம்ம திருப்பி பகைச்சோம்னா, if we hate those who hate us, இப்ப என்ன பகைக்கக்கூடிய ஒரு ஆளை நான் திருப்பி பகைச்சா, if I hate a person who is hating me, இயேசுவை சிலுவையில் அறைகிறேன். I am crucifying Jesus. என் சத்துருக்களை சிநேகிக்க முடியாம நான் பகைத்தால், if I am not able to love my enemies and instead I hate them, என் இயேசுவை நான் சிலுவையில் அறைகிறேன். I am crucifying my Jesus. என்னை நிந்திக்கிறவங்களுக்காக, துன்பப்படுத்துறவங்களுக்காக நான் ஜெபிக்காம அவங்களை நான் பதிலுக்கு நிந்தித்து பதிலுக்கு துன்பப்படுத்தினால்,
instead of praying for those who persecute me or despitefully use me, and if I in return retaliate that, என் இயேசுவை நான் சிலுவையில் அறைகிறேன். I am crucifying my Jesus. அப்ப நான் இயேசுவின் ரகசிய வரையில போக முடியாது. Then I cannot be caught up in the secret coming of Jesus. மிருகத்தின் மேல் இருக்கிற ஸ்திரியாக மாற வேண்டும். And I'll have to become the woman riding on the beast. இதுதான் ஸ்திரியின் ரகசியம். This is a mystery of the woman. அவள் 7 மலைகள் மேல் உட்கார்ந்திருந்தாள். She sitteth upon 7 mountains. அந்த 7 மலை ரோம சாம்ராஜ்யத்தை வெளிப்படுத்துகிறது. And those 7 mountains show the Roman Empire. அந்த ரோம சாம்ராஜ்யத்தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை சிலுவையில் அறைந்தது. That Roman Empire crucified our Lord Jesus Christ on the cross. அதற்கு காரணம் கர்த்தராகிய இயேசு யார் என்றும் அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்றும் யாருக்காக வந்தார் என்றும் அவர்களுக்கு தெரியாது. The reason is that they did not know who Lord Jesus was, why he came to this world, and what was the reason for his advent to this earth. இன்றைக்கு முழு உலகத்தில் காணப்படுகிற அநேக தேவ ஊழியர்கள், தேவனுடைய பிள்ளைகள் பலருக்கும் இந்த ரகசியமான தேவ ஞானம் மறைக்கப்பட்டிருக்கிறபடினாலே தான் தங்களுடைய சத்துருக்களை அவர்களால் சிநேகிக்க முடியவில்லை. This mystery of the wisdom of God has been hidden to many people in this world, and even workers of God. That's the reason why they are not able to love their enemies. தங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய முடியவில்லை. They are not able to do good to them that hate them. துன்பப்படுத்துறவங்களுக்காக நிந்திக்கிறவங்களுக்காக ஜெபிக்க முடியவில்லை. They are not able to pray for them which despitefully use them and persecute them. பகைக்கிறவர்களை பகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். They are hating those who hate them. இன்னும் சிலர் என்ன செய்றாங்க, தங்களை பகைக்காதவங்களையும் சேர்த்து பகைக்கிறாங்க. And some others are there, they hate people who do not hate them. நமக்கு நன்மை செய்றவங்களையும் பகைக்கிற அனுபவம். And we have an experience of hating those who do good to us. இப்படிப்பட்ட சுபாவம் நமக்குள்ளே இப்போது காணப்படுகிறது. These natures are now found in us. உங்களை குறித்து எனக்கு தெரியாது. I don't know about you. இப்போது ஆண்டவர் வெளிப்படுத்தின இந்த ரகசியமான தேவ ஞானத்துக்கு முன்பாக நான் குற்றவாளியாக இருக்கிறேன். Before the mystery of the wisdom of God, which the Lord has revealed now, I stand as a sinner. என்னுடைய இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? Why has my Jesus come to this world? எதற்காக யாருக்காக சிலுவிலே தொங்கினார்? Why and for whom did he hang on the cross? ஒவ்வொரு பாவிக்காக, for every sinner, ஒவ்வொரு அக்கிரமக்காரனுக்காக, for every worker of iniquity, ஒவ்வொரு துரோகிக்காக, every traitor, ஒவ்வொரு விபச்சாரக்காரனுக்காக, for every adulterer, ஒவ்வொரு கொலைகாரனுக்காக, for every murderer, சபையிலே காணப்படுகிற ஒவ்வொரு துன்மார்க்கனுக்காக, for every wicked one found in the church, தேவனுடைய ஜனங்களில் காணப்படுகிற பாவிகளுக்காக, sinners among the people of God, எல்லாருக்காகவும் இயேசு சிலுவையிலே மரித்தார். Jesus died on Calvary for everyone. எல்லாருடைய பாவங்களை இயேசு சுமந்தார். Jesus carried the sins of everyone. அதை நான் விளங்கிக் கொண்டால், if we understand that, என்னுடைய ஜீவியத்துல in my life, இப்படிப்பட்ட மனிதர்கள் எழும்பும்போது, when such people arise, இப்படிப்பட்ட மனிதர்களை நான் காணும்போது, when I see such people, அவர்களுக்காக தேவ சமூகத்திலே அந்த ஸ்தேவானை போல இயேசுவை போல பரிந்து பேசுவேன். I will be interceding for them in God's presence like that Stephen and like Jesus. தன்னுடைய சிலுவையில் அறைந்தவர்களை பார்த்து இயேசு என்ன செய்தார்? Looking unto those who crucified him on the cross, what did Jesus do? அவருடைய முகத்திலே காரி உமிழ்ந்து துப்பினார்கள். They spat upon his face. அவருடைய தலையிலே முட்கிரீடத்தை சூட்டினார்கள். They crowned him with a crown of thorns. அவருடைய கரங்களிலும் கால்களிலும் ஆணிகளை அடித்தார்கள். They nailed or pierced his hands and his feet with nails. சவுக்கினால் அடித்து இழுத்தபோது மொத்த மாம்சமும் கிழிந்து தொங்கிக் கொண்டிருக்கிறது. When they scourged him and yanked him off, the flesh was torn off from his body and was hanging out. எலும்புகள் எல்லாம் எண்ணக்கூடிய விதத்தில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். And he was hanging on the cross with all his bones protruding out. ஒரு போர் சேவகன் ஈட்டியினை கொண்டு விலாவிலே குத்தினபோது, when a soldier pierced his side with a spear, இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. blood and water came out. மாத்திரமல்ல, வானத்துக்கும் பூமிக்கு நடுவே அரை நிர்வாணமாய் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். Not only that, he was hanging between heaven and earth, stripped to the waist. அந்த இயேசு ஜெபித்தது என்ன தெரியுமா? Do you know how that Jesus prayed? சிலுவையிலே தொங்கின இயேசு ஜெபித்த ஜெபம் என்ன தெரியுமா? Do you know the prayer of Jesus when he was hanging on Calvary? தன்னை சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்தினவர்களுக்காக, for those who have made him hang on Calvary and had put him to shame. பிதாவே, தாங்கள் செய்கிறது என்னதென்று இவர்கள் அறியாதிருக்கிறார்கள். Father, they do not know what they do. இவர்கள் செய்வது இவர்களுக்கு மன்னியும். Forgive them for what are they doing. இதுதான் ரகசியமான தேவ ஞானம்.
This is the mystery of the wisdom of God. இதை நாம் அறிந்து கொள்வோமாக. Let us understand this. கிறிஸ்துவின் திவ்ய சுபாவத்தை அறிந்து கொள்வோமாக. Let us understand the divine nature of Christ. இதை நாம் அறிய தவறும்போது, when we fail to understand it, நம்முடைய இயேசுவை, our Jesus, என்னுடைய இயேசுவை, my Jesus, உன்னுடைய இயேசுவை, your Jesus, நீயும் நானுமே சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துவோம். both you and I are crucifying and putting him to an open shame. இந்த உலகத்துல உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம இயேசுவை சிலுவையில் அறைந்து கொண்டே இருப்போம். As long as we are alive in this world, we will keep on crucifying Jesus. இயேசுவின் ரகசிய வருகை வரும்போது, when Jesus comes in a secret coming, அப்படிப்பட்டவர்கள் கைவிடப்பட்டு such people will be forsaken. அந்த மிருகத்தின் மேல் இருக்கிற ஸ்திரியாக, அந்த ரகசியமாக மாறப் போகிறார்கள். They will become as the mystery of the woman upon the beast. இந்த வார்த்தைகளை கேட்கிற நம்மில் ஒருவரும், and none of us who are listening to these words, அந்த மிருகத்தின் மேல் இருக்கிற ஸ்திரியாய் மாறிவிடாதபடிக்கு, so that we do not become the woman riding upon the beast, இயேசுவின் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிற கற்புள்ள கன்னிகையாக காணப்படும்படிக்கு, so that we be found as a chaste virgin who will be found in the secret coming of Jesus. இப்போதே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண ஒரு 5 நிமிடம் முழங்காலில் இருக்க முடிந்தவர்கள் முழங்காலில் நில்லுங்கள். For 5 minutes right now, let us yield and pray. Those who can, please come upon knees. தேவனை நோக்கி கெஞ்சுவோமாக. Let us beseech the Lord. ஷிமானியா ரிமங்கிராமானியா இகோ ஷிமா ரிமங்கிராமானியா இகுலே ஷிமான் மினோ ரிகுனா அமானிகதுரே. எனக்காக நொறுக்கப்பட்ட இயேசுவே, Oh Jesus who was broken for me, எனக்காக இரத்தம் சிந்தின இயேசுவே, Oh Jesus who shed your blood for me, கடைசி காலம் என்று அறிகிறேன் கர்த்தாவே. Lord, I know and understand that these are the last times. உலகத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா அந்திகிறிஸ்துவின் ஆட்சிக்கு முழு உலகமும் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. If you look at the world, you can say that the whole world is gearing up for the reign of Antichrist. ஆனா அவருடைய மனவாட்டி சபையோ தன்னுடைய காலத்தை உணராமல் அது நிர்விசாரமாய் காணப்படுகிறது. But the bridal church, not knowing the times, is lackadaisical. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தகைவலான், குருவி, கொக்கு இது கூட தன்னுடைய காலத்தை அறியுமா. The word of God says even the swallow and the crane knows its time. என் ஜனங்களோ அறிவில்லாமல் உணர்வில்லாமல் இருக்கிறார்களே. But my people are there without understanding and knowledge. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, அருமையான சகோதரியே, oh dear sister, இது கடைசி காலம். this is the last time. அந்திகிறிஸ்து வெளிப்பட போகிறான். Antichrist is going to be revealed. ஆனா அவனுடைய ஆவி இப்போதே கிரியை செய்கிறது. But the spirit is right now working. அது உன்னை என்னை அந்திகிறிஸ்துவாய் மாற்றிக் கொண்டிருக்கிறது. It is changing you and me like Antichrist. தேவனை நோக்கி கெஞ்சுவோம். Let us beseech the Lord. கிறிஸ்துவின் சுபாவத்தை வாஞ்சிப்போம். Let us desire the nature of Christ. அந்த ரகசியமான தேவ ஞானத்தை விளங்கிக் கொள்வோம். Let us understand the mystery of the wisdom of God. ஆண்டவரே, நான் உம்மை சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்தினது போதும் ஐயா. Lord, it's enough that I have crucified you and put you to an open shame. இனி நான் உம்மை சிலுவையில் அறையக்கூடாது. Hereafter I shouldn't crucify you. என்னுடைய பார்வை, My looks, என் சிந்தை, my thoughts, என்னுடைய பேச்சு, my talk, என்னுடைய கிரியை, my deeds, என்னுடைய நடக்கை, my walk, இதன் மூலமாக என் இயேசுவை நான் இனிமேல் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்தக்கூடாது. by these I should never ever hereafter crucify my Jesus and put him to a shame. அந்த ஸ்தேவானை போல Like that Stephen, கல்லறிகிறவர்களுக்காக for those who are lapidating, பரிந்து பேசக்கூடிய, to intercede, ஜெபிக்கக்கூடிய, to pray. அவர்களும் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்கிற சிந்தையை தாரும் ஐயா. Lord, give me the thought that they should also go to heaven. இமக்கிரமானியா இகோ ஷிமானிகத்துரே ஷிமான இமக்கிரமானியா ஷிபானியா துனா கிரமானியே. என்னால முடியல ஆண்டவரே. Lord, I am unable. கிருபையா இந்த ஜெபாவியை ஊற்றும் ஐயா. Graciously pour out the spirit of prayer. ஜெபாவி அருளும் தேவா. ஜெப தீபமென் நீலம் எரிந்திடவே ஜெபாவி அருளும் தேவா. ஜெப தீபமென் நீலம் எரிந்திடவே ஜெப சிந்தை தாரும் தேவா. ஜெயித்து நானும் உடன் வீற்றிடவே ஜெப சிந்தை தாரும் தேவா. ஜெயித்து நானும் உடன் வீட்டிடவே ஜெப ஆவி அருளும் தேவா. ஜெப தீபம் என்னிலும் எரிந்திடவே ஜெப ஆவி அருளும் தேவா. ஜெப தீபம் என்னிலும் எரிந்திடவே ஜெப சிந்தை தாரும் தேவா.
ஜெயித்து நம்முடன் வீட்டிடவே ஜெபசந்தை தாரும் தேவா 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 ஜெயித்து நம்முடன்